உணர்சொல் கடந்ததார் உணர்வை தெளிவராய் பழங்கி தேர்மணில் கொன்றே சித்தத்து தித்திக்கும் தென் அழிவலர் உள்ளத்த ஆனந்த கண்ணி அம்பலம் மாடலங்கா தெளிவர தேவ குத்துங்கந்தாய் கண்ணனின் விளம்புமாய் விளம்பு பேபுராணம் புலகலாம் உணர்ந்து ஓதர் கடுவை நிலவுலாவிய நீர்மொழி வேலையன் அழகில் சோது அம்பலத்தாடுவன் வர சிரமண்டி வாத்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க சுவாமி. ரொம்ப வாழ்த்துக்கள். அடியார்கள் சார்பா குழந்தைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் சுவாமி. சிறப்புங்கம்மா, சிறப்பு. பஞ்சபுராணம் பஞ்சபுராணம் அப்படியே பாடிட்டுங்க ஐயா. பஞ்சபுராணம் அருமை அருமை. அமருக்குள்ள போயிடல. நன்றிங்கம்மா. மியூட் பண்ணிக்கலாம். திருவடி வணக்கம் சாமி. சாமி திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். மியூட் பண்ணிக்கலாம் எல்லாரும். நல்லது, மியூட் பண்ணிக்கோங்க எல்லாரும். அம்மா உத்தரவு வழங்கலாம். சிவாயம். ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தர செய்த நால்வர் பொற்றாலியம் உயிர் துணையே. சிவாய நமங்கய்யா. நாலூர் துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. ஐயா மைக் ஆன் பண்ணுங்க ஐயா. மைக் ஆன் பண்ணு. சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆடிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிறா நடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாதூரர் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாதூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும் அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும் மாணிக்க வாசுடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இந்த குழுமி இருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்மேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயம் சிவாயம். சொக்கநாத வெண்பா. எல்லாம் வல்ல சித்தர் என்ற கால் என்னுடைய பொல்லா கருத்தகற்ற போகாதே. வல்லாடும் பொங்கரா வேணி புனிதா மதுரை நகர் சங்கரா சொக்கநாதா சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து இன்று போற்றி திருகவல் என்ற பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி அப்படிங்கிற அந்த செய்தியைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பராய்த்துறை மேவிய பரனே அடுத்த அமர்வுல பாக்குறோம். இன்னைக்கு பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி அப்படிங்கிற செய்திய இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய அடியார்கள் புதிய அடியார்கள்லாம் வந்திருக்கீங்க. கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்குமே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருடைய திருவடி தாமரைகளையும் அடிய நெடுஞ்சான் கடையா வீழ்ந்து வணங்கி உங்க எல்லாரையும் வரவேற்கிற எல்லா அடியார்கள் திருவடி தாமரைகளும் மீண்டும் மீண்டும் வணங்கினார்கள். சரி,
இன்னைக்கு போற்றி நாம ஏன் செய்யணும்? போற்றி திருவகவல்ல இத்தனை போற்றி இருக்கு. இந்த போற்றியை நாம ஏன் செய்யணும்? போற்றி செய்யறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? முதல்ல என்ன நினைப்போம்? ஏதாவது பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? அதான் முதல் கேள்வி. இது ஏன் பண்ண சொல்றீங்க? இது பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றனால போற்றி திருவகவல் என்பது அதை பண்றதுக்கு தான் இந்த உலகத்திலேயே பிறந்தோன்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். போற்றி பண்றதுக்காகத்தான் உலகத்துல பிறந்திருக்கோம். மித்தது எல்லாமே அது எல்லாமே சும்மா ஒரு பேருக்காகத்தான். ஆனா இறைவனை போற்றி செய்வதற்காகத்தான் இந்த ஆன்மா பிறந்திருக்குன்ற செய்திய நாம தெரிஞ்சுக்கிட்டாலே பெரிய விஷயம்தான். எத்தனையோ செயல்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், எத்தனையோ விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா போற்றி செய்வதற்கான ஒரு காரணத்துக்காகத்தான் பெருமான் இங்க படுத்திருக்கான். அவனை போற்றி செஞ்சு அவன் திருவடிக்கு போறதுக்காகத்தான் இங்க வர்றோம். ஆனா வந்ததுக்கு அப்புறம் மறந்துட்டு அதை தவிர மத்த எல்லாத்தையும் செஞ்சு இந்த உலகத்துல மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருக்கும். இந்த விஷயத்தை தான் பெருமான் நமக்கு தெளிவா சொல்றார். ஆக போற்றி செய்வதற்காகத்தான் இந்த பிறவி. போற்றி செய்வதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, போற்றி செய்வதனால சிவபெருமானே கிடைப்பார். சிவபெருமான் கிடைச்சா சிவபெருமானுக்கு சொந்தமான எல்லா பொருளும் நமக்கு கிடைக்கும். சிவபெருமானுக்கு சொந்தமான பொருள் எது? சிவபெருமானுக்கு சொந்தமான பொருள் எல்லாம் எது? நீங்க தான் சொல்லணும். அடியார்கள். அடியார்கள் வேற, அவ்வளவுதானா? ஆனந்தமுங்கய்யா. ஆடை மான் மழு. சிவபெருமானுடைய கருணை, அருள், ஆனந்தம் அனைத்தும் கிடைக்க பெறுமுங்க ஐயா. அடியார்கள் கொஞ்சம் முகத்தை காட்டுங்க. எல்லாரும் அவங்களுடைய அடியாருக்கு தர வேண்டிய கூலியை கொடுத்துடணும். புது அடியார்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், இந்த திருவாசக சிந்தனை வந்தா ஃபீஸ் கொடுக்கணும் கன்ஃபார்மா. என்ன ஃபீஸ்னா, உங்க வீடியோ ஆன் பண்ணி முகத்தை காட்டுறதுதான் ஃபீஸுங்க. உங்க வீடியோ ஆன் பண்ணி முகத்தை காட்டுறதுதான் ஃபீஸ். அதனால அது எல்லாரும் கொடுக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு. அதனால எனக்கு தர வேண்டிய கூலி எல்லாரும் கொடுத்துடலாம். ஹரிப்பிரியாம்மா மியூட் பண்ணிக்கலாம். மியூட் பண்ணிட்டு நீங்க எல்லாரும் வெறும் வீடியோஸ் மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். உங்களுக்கான கால அவகாசம் வர்றப்ப நீங்க பேசலாம், எல்லாரும் பேசலாம். எல்லாருக்கும் இங்க பேசுறதுக்கு முழு உரிமை உண்டு. சும்மா கேட்டுட்டு போறதுக்கு மட்டும் இடம் இல்லை. இதுக்கு பேரு அமர்வுன்னு வச்சிருக்கோம். அமர்வுனா இங்க எல்லாரும் சமம். நான் பேசுறதுனால நான் மட்டும்தான் கிடையாது. அதனால எல்லாரும் சமம். நீங்க எல்லாரும் உங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த கேள்விகளை கேட்கலாம் இடையில. நல்லது, சரி. அப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா, கலாவதி அம்மா தெரியுறாங்க, ஹரிப்பிரியா அம்மா தெரியுறாங்க. 2 பேர் மட்டும்தான் தெரியுறாங்க. வேற யாரும் எனக்கு தெரியல. சாந்தி அடியனும் இருக்குங்க ஐயா. அடியனும் ஃபீஸ் கொடுத்துட்டே இருக்கேன். மீனாட்சி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, எல்லாம் பேசுறதுக்கு அப்புறம் தெரியுறாங்க. சரி, இங்க ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். ராதிகா அம்மா ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா இன்னைக்கு வந்திருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சிவபெருமானுடைய சொத்து அப்படின்னு நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு சிவபெருமான் சொத்துன்னு அடியார்கள் சொன்னாங்க. இந்த மாதிரி திருநீரு, ருத்ராட்சம், ஏன் சொல்ல வேண்டியதானே? இது எலும்பு மாலை, அப்புறம் காளை வாகனம், அதுக்கப்புறம் பேய்கள், அப்புறம் பாம்பு, இதெல்லாம் சொல்லலாம்ல. ஆனா அப்படி இல்ல. சிவபெருமானுக்கு உடைய பொருள் எதுன்னா, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பொருளுமே சிவபெருமானுடைய பொருள் தான். உடையா என்னை கண்டுகொள்ளு. சிவபெருமான வணங்கினா என்ன கிடைக்கும்னா, நல்லனை எல்லாம் தரும், தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு என்ற மாதிரி நல்லனை எல்லாம் தருகின்ற ஆற்றல் நன்றுடையானை தீயதிலானை. அவன்கிட்ட என்ன கிடையாது? சிவபெருமான் கிட்ட கிடையாத பொருள் இருக்கு. என்ன பொருள்னா தீயது அப்படின்ற பொருள் அவன்கிட்ட இல்லவே இல்லை. சிவபெருமான் ஒருத்தங்கிட்ட தான் தீயது என்ற பொருள் இல்ல. ஏங்க மத்த சாமி கிட்ட எல்லாம் தீயது இருக்கான்னு நீங்க கேட்கலாம்ல. ஏங்க மத்த சாமி அப்ப தீயது வச்சிருக்கான், என்ன சாமி பேசிட்டு இருக்கீங்க நீங்க, ஓவலா தெரியல அப்படி கேட்கலாம். இப்போ சக்கரம்ன்றது என்னன்னா, அது சலந்தரனுடைய முடிவுக்கு அப்புறம் வந்த ஒரு பொருள். சக்கரம் எதுக்காக பயன்படுத்துவாரு விஷ்ணு? யாராவது அழிக்கிறதுக்குங்க ஐயா, சம்ஹாரம் பண்ணணும்னா பண்ணுவாருங்க ஐயா. யாராவது அழிக்கிறதுக்குன்னா சக்கரம் பயன்படுத்துவாரு. அப்போ அந்த பொருள்ல என்ன இருக்கு? அந்த பொருள்ல என்ன இருக்குன்னா, அந்த பொருள்ல ஒரு உயிரை அழிக்கிறதுக்கான பொருள் இருக்கு. அப்போ அது நன்மையான்னு கேட்டா
அது தேவர்களுக்கு நன்மை, அசுரர்களுக்கு என்னது? அசுரர்களுக்கு தீமைங்க ஐயா. தீமைதானே. தீய பொருள் இருக்கா இல்லையா? தீய பொருள் இருக்குல்ல. ஆனா நம்ம அப்பங்கிட்ட இருக்கிறது பொருள் எல்லாமே என்ன பொருள் தான்? எல்லாமே என்ன பொருள் தான்? நன்மையான பொருள் தாங்க, எல்லாமே நன்மையான பொருள், நற்பொருள் தான். ஒரு பொருள் கூட யாருக்கும் தீங்கு விளைவிக்காத பொருள். நீங்க எல்லாம் கேட்கலாம், கையில நெருப்பு வச்சிருக்கானே அதை வச்சு எரிச்சிட மாட்டானா? கையில சின்ன மழு வச்சிருக்கானே கோடாரி மாதிரி, யாரையாவது அதை கொல்றதுக்கு தானே வச்சிருக்கான்னா, கொல்லார் படையார் மழுவார் போற்றி, அது எல்லாம் சிவனேன நின்ற, அதுல வரும் கொல்லார் படையாய் மழுவார், கொல்லார் மழுவார் படையாய் போற்றின்னு வரும். கொல்லார் மழுவார் படையாய் போற்றி. அவன் கையில இருக்கக்கூடிய மழுப்படை, படைனா ஒண்ணும் கிடையாது, ஆயுதம்னு அர்த்தம். அவன் கையில இருக்கக்கூடிய மழு என்று சொல்லுகின்ற ஆயுதம் எதற்காகன்னா, பாசம் என்ற கயிற்றை அறுப்பதற்காகத்தான். எந்த உயிர்களையும் அறுக்கிறதுக்கு இல்ல, பாசம் என்ற கயிறு அறுக்கிறதுக்காக தான். அவன் கையில நெருப்பு வச்சிருக்கானே, அது சுடுகின்ற நெருப்பு அல்ல, அது தழல், அது அழல். தழலுக்கும் அழலுக்கும் வித்தியாசம். தழல்னா சுடும், அழல் சுடாது, வெளிச்சத்தை மட்டும் தரும். அதனால சிவபெருமான் கையில, அவன் கையில திரிசூலம் வச்சிருக்கானே, அதுவும் குத்துறதுக்கு தானே இல்ல. திரிசூலம் என்ற சூழப்படை எதற்காக வைத்திருக்கான்னா, ஆணவம் கண்மம் மாயை என்ற 3 பொருள்களையும் அழித்தொழிப்பதற்காக. அவன் அழிக்கின்ற கடவுள்னா, ஆமா அவன் எதை அழிப்பான்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அறியாமையை அழிப்பான், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆணவத்தை அழிப்பானே தவிர அவன் அழிக்கின்ற பொருள் என்று ஒண்ணுமே கிடையாது. அதனால சிவபெருமான் கிட்ட இருக்கக்கூடிய மாடு முட்டாது, சிவபெருமான் கிட்ட இருக்கக்கூடிய நாகம் கொத்தாது, சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த சூளம் யாரையும் குத்தாது, மழு யாரையும் வெட்டாது. அவன் கையில இருக்கக்கூடிய நெருப்பு யாரையும் சுடாதுங்க ஐயா. சுடாது. யாரையும் சுடாது. சொல்ல போனா அந்த நெருப்பு நம்மள இறைவனுடைய திருவடியில சேர்த்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் நம்மளுக்கு உத்தரகோச மங்கை புராணத்துல ஒரு ஜோதி எழுந்தது, அதுக்குள்ள எல்லாரும் உள்ள போனாங்க. அந்த ஜோதிக்குள்ள போனவங்களும் இறைவன் திருவடிக்கு போயிட்டாங்க. நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, ஞான சம்பந்தருடைய கல்யாணத்துடைய நாள்ல கல்யாணம் அந்த அன்னைக்கு ஒரு பெரிய அழல் எழுந்தது, அதுக்குள்ள போனவங்க எல்லாம் தெரியும். அவன்கிட்ட இருக்கக்கூடிய நெருப்பு சுடாதுன்றதுக்கு இது ஒண்ணுதான் எடுத்துக்காட்டு. அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு படை கூட கொல்லார் படை. முருகங்கையில இருக்கக்கூடிய வேலும் கொல்லாது. முருகங்கையில இருக்கக்கூடிய வேலும் யாரையும் கொன்னதில்லை. நீங்க சொல்லலாம் அசுரனை எரிஞ்சான்ல, அசுரனை கொல்றதுக்கு தான் இருந்தான். அசுரனை கொல்றதுக்கு அவனுக்கு ஏன் ஆயுதம்? அவங்க அப்ப சிரிச்சான். எதை பார்த்து சிரிச்சா? சுத்தி இருக்கிற அந்த கோட்டைகளை பார்த்து, முப்புறங்களை பார்த்து அவங்க அப்ப சிரிச்சான். சிரிச்சே கொளுத்துனான், சிரிப்பாலேயே கொளுத்துனா முப்புறங்களை. அவனுக்கு ஆயுதம் தேவையில்லை. அது போல ஞானம்தான் வடிவு. கவனிங்க, இவர் முருகன் கையில இருக்கிறது என்னது? முருகன் கையில இருக்கிறது என்னது? ஞானம். ஞானத்துக்கு ஒரு வடிவம் ஞானத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தண்ணியை எப்படி நீங்க டிராயிங்ல வரைவீங்க? சாந்தி அம்மா ஏற்கனவே சொல்லிருக்காங்க. தண்ணியை எப்படி டிராயிங்ல வரைவீங்க? தண்ணி ஆமா, போட்டா தண்ணி, புரியுதுங்களா? வட்டமா வரைஞ்சு சுத்தி ஒரு கோடு கூட போட்டா என்ன ஆகுது? வட்டமா வரைஞ்சிட்டோம், சுத்தி ஒரு கோடு கூட போட்டா அது பேர் சூரியன். ஏன்னா ஒளிக்கதிர்களை அப்படிதான் காட்ட முடியும், ஒளிக்கதிர்களை அப்படிதான் காட்ட முடியும். அது மாதிரி ஞானத்தை எப்படி காட்ட முடியும்னா வேல் வடிவத்தை தான் காட்ட முடியும் ஞானத்தை. அதனால அது என்ன சொன்னாங்க? ஞானத்தை தான் அவர் வச்சிருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு? ஞானமே இல்லாத அசுரன் கிட்ட ஞானத்தை பாய்ச்சார். பாய்ச்சின உடனே அவனுக்குள்ள இருக்கக்கூடிய 2 தன்மை, ஒண்ணு மயிலாவும் ஒண்ணு சேவலாகும். மயிலாவும் சேவலாவும் பிரிஞ்சிருக்கு. ஆக பண்ணிக்கலாம். எல்லாரும் கண்டிப்பா நீங்க மியூட் பண்ணிட்டு ஆன் பண்ணி உங்களுக்கு அந்த கால அவகாசம் வரப்ப நீங்க ஐயா உங்க பேர் மியூட் பண்ணிக்கலாம். சரி, இப்ப ஒரு செய்தி என்னன்னா, யாருக்கு அதே மாதிரி அந்த விநாயகர் கையில இருக்கக்கூடிய அங்குசமும் பாசமும் யாரையும் போட்டு கொள்ளாது. அன்னை கையில இருக்கக்கூடிய பாசாங்குசம், அந்த கயிறு இருக்குல்ல, பாசமும் அங்குசமும் யாரையும் கொல்லாது. யாரையும் கொன்னதும் கிடையாது.
அப்போ ஒண்ணு நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. நமக்கு சொன்ன புராணங்கள் எல்லாம் ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டுக்காக சொல்லப்பட்டது. இறைவன் கொல்லணும்னா அவனை ஏன் படைக்கணும்? நான் கேட்கிற கேள்வி, இறைவன் அவனை கொல்லணும்னா அவன் தானே படைக்கிறான், அவனை ஏன் படைக்கணும்? அப்ப படைக்காமலே விட்டுருந்தா கொல்ல தேவையில்லை இல்லையா? அது கிடையாது. அவன் கொல்லறது கிடையவே கிடையாது. யாரையுமே கொல்லார் மழுவார் படையாய் போற்றி. எதுல? போற்றி திருத்தாண்டகத்துல நம்மளுடைய சுவாமி சொல்றாரு, எல்லாம் சீவனேன நின்றாய் போற்றி எரி சுடராய் நின்ற இறைவா போற்றி கொல்லா மழுவார் படையாய் போற்றி கொல்லும் கூற்று ஒன்றை உதைத்தாய் போற்றி கல்லாதார் காட்சிக்கு அறியாய் போற்றி கற்றார் இடும்பை கலைவாய் போற்றி வில்லால் வியநரணம் எய்தாய் போற்றி வீரட்டம் காதல் விமலா போற்றி. என்ன அழகு பாரு! இறைவனுடைய படை எதுவும் கொள்வதில்லை. படைனா கையில வச்சிருக்கக்கூடிய பொருள், அது பேரு படை. அதனாலதான் நம்மளுடைய இவர் இருக்காருல்ல, யாரு நம்மளுடைய நாவுக்கரசு பெருமான் கையில வச்சிருக்கிற அந்த பொருளுக்கு உளவார படைன்னு பேர். கையில வச்சிருக்கிற பொருளுக்கெல்லாம் படைன்னு பேர். எதெல்லாம் நம்மளை காக்கின்றதோ அந்த பொருளுக்கு படை. அதனால உளவார படைன்னு பேர். அது உளவார படை. அது ஒரு மாதிரி உளவாரத்துக்கு தடி மாதிரி வச்சிருப்பாங்க, அது உளவார படைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சிவபெருமான் கையில இருக்கக்கூடிய சூலத்துக்கு கழுக்கடைன்னு பேர். கழுக்கடை, சூலத்துக்கு கழுக்கடைன்னு பேர். கழுக்கடையான் அப்படின்னு பெருமானுக்கு பேர். அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க, சிவபெருமான் கிட்ட இருக்கக்கூடிய எந்த பொருளும் யாரையும் கொல்வது இல்லை. அவன் யாரையும் கொல்ல மாட்டான். சொல்ல போனா நம்மளை கொல்ல வந்தவன கொன்றுவான். நம்ம கொல்ல வந்தவன் யாரு? நம்ம கொல்ல வந்தவன் யமனையே கொன்றுவான் அடியார்களுக்காக. யமனையே கொல்லுகின்ற ஆற்றல் உடையவன் சிவபெருமான் ஒருவன் தான். மித்த எல்லாரையும் யமன் வந்து கொல்லுவான். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா உயிர்களையும் சம்ஹாரம் உண்டு, சிவபெருமானுக்கு மட்டும் இல்லை. நான் உங்ககிட்ட ஏன் இதை சொன்னேன்னா, இறைவனுடைய படை யாரையும் கொல்வதில்லை. முருகனோட கையில இருக்கக்கூடிய அந்த வேலும் யாரையும் கொன்னதில்லை. என்னை தப்பா நினைச்ச கூடாது, என்னை திட்டக்கூடாது, என்னை கல்லால அடிக்கக்கூடாது. புரியுதுங்களா? எல்லாரும் என்னை கல்லால அடிக்கக்கூடாது, என்னை திட்டக்கூடாது. அடிக்கணும்னா அடிச்சுக்கலாம், தனியா இருக்கிறப்ப அடிச்சுக்கலாம், இல்ல இப்ப கூட நீங்க அடிக்கலாம், அடிச்சுக்கலாம். ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிட்டு சொல்றேன். என்னன்னா, எனக்கு இதுல உடன்பாடு இல்லை. இது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நிறைந்த சபை இத சொல்றேன். சிவபெருமான் வந்து சிக்கல் சிங்கார வேடன் வேர்த்து கொட்டுறான் இல்ல? 10 வருஷம் பாக்கலாமா? சிவபெருமான் சிக்கல் சிங்கார வேலை என்ன பண்றான்? வேர்த்து கொட்டுறான். அப்படியே வேர்ப்ப வந்து அந்த வேலை வாங்குறவனே அவனுக்கு என்ன ஆயிடுது? வேர்த்து கொட்டுது. சொல்றமா இல்லையா? அம்மாவா இல்லையா? இது முருகபெருமானுக்கு பெருமையா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஏன் இல்ல? எதுக்காக வேர்த்து கொட்டுது அப்படின்னு கேட்டா, சிவபெருமானுக்கிட்ட முருகப்பெருமான் கையில வேல் கொடுத்தவொடனே அவனுக்கு உக்கிரம் வந்துருதான், கோபம் வந்துருதான். கோபம் வந்தனால கோபம் எப்படி காட்டுறதுன்னு தெரியாம அவனுக்கு வேர்த்து வடிதான், வேர்த்து ஊத்துதான். அப்படின்னா முருகப்பெருமானுக்கு கோபம் என்ற பொருள் இருக்கு. அப்படின்னா கோபம் என்ற பொருள் யாருக்குன்னா முக்குணங்கள் உடையவர்களுக்கு தான் உண்டு. அவன் தான் நிர்குணனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய வடிவமா வந்திருக்கனால அவனுக்கு அந்த குணம் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டா இது ஏற்புடையது இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இல்லங்க எல்லாரும் கொண்டாடுறாங்க, நீங்க மட்டும் என்னங்க அப்படி சொல்றீங்கன்னா, சைவ சித்தாந்தப்படி என் குணத்தான் என்று சொல்லுகின்ற 8 குணங்கள்ல அவனுக்கு பெருங்கருணை தான் இருக்கே தவிர கோபம் என்ற குணம் சிவபெருமானுக்கோ அவனிடம் உதித்த முருகப்பெருமானுக்கோ இல்லை. அந்த கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா இந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம்? இந்த விஷயத்த நம்ம ஒரு உடம்புல எப்போ வேர்வை வரும்? வேர்வன்றது நல்ல விஷயமா இல்ல அது கழிவா இல்ல அது நல்ல விஷயமா? உடம்புல இருந்து எது வெளியே வந்தாலும் என்னதான் அதை கொண்டாடுகின்றோம். அப்படின்னா சைவ சித்தாந்தத்துல நமக்கு நம்ம ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்தம். சைவ சித்தாந்தம் ஒழுங்கா படிக்கல அர்த்தம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி.
பாகமும் எனக்கு ஒரு பெரும்பு ஐயப்பாடு. ஆணவம் ராதாகிருஷ்ணன் ஐயா சுவாமி ஏதாவது ஐயா எனக்கு ஒரு ஐயப்பாடு. சொல்லுங்க சுவாமி. சிவபெருமான் மன்மதனை எரித்தது கோபமா கோபம் இல்ல. சம்ஹாரமா? அருமை அருமை அருமை. என்ன அருமை. எங்க அடியார்கள் கிட்ட பிடிச்ச விஷயமே இதுதான். எப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க, அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சிவபெருமான் நல்லா கவனிங்க, காமனை காய்ந்ததுன்னு தான் சொல்றோம். அவன் காலனை காலால் உதைத்ததும் கொலை இல்லை. நீங்க கேட்கலாம், அது கொலை பண்ணிருக்கான்ல அவன் அவன் என்ன பண்ண? கால் என்பது சிவபெருமானுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும் வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த கூற்றை அஞ்ச உதை தன அஞ்சலு தூமே. என்ன பண்ணுது? உதைத்தது இறைவன் திருவடிதான். இறைவன் திருவடிக்கு இன்னொரு பேர் இருக்கு. நாம நினைக்கிற மாதிரி கால் விரலு, கால்ல நரம்பு, கால்ல வந்து இது, அந்த கால் வந்து உதைக்கல. நமச்சிவாய மந்திரம் தான் உதைச்சது. நமச்சிவாய மந்திரம் தான் இறைவனுடைய திருவடி. அதனாலதான் சொல்லுவாங்க, துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போல் தினம்னா, துஞ்சல்னா தூங்குறப்ப, இரவு இருள் நிறைந்த இடம் துஞ்சல், வெளிச்சம் நிறைந்த இடம் துஞ்சல் இல்லாத போது. இருள் வந்தாலும் சிவபெருமான நினைக்கணும், வெளிச்சம் வந்தாலும் சிவபெருமான நினைக்கணும். துஞ்சலும் துஞ்சல் இல்லா ஆக சிவபெருமானுடைய நமச்சிவாய மந்திரம் வந்தது. நமச்சிவாய மந்திரம் என்ன பண்ணுது? அவனை ஒரு உதைச்சதுல அவன் இறந்துட்டான். அதுக்கு நமச்சிவாய மந்திரம் எப்படி பொறுப்பானோ அந்த மாதிரி. அதே மாதிரி காமம் என்பது காமம் அகற்றிய தூயனவன் சிவகாம சவுந்தரி நேயனவன் மாமரை ஓதும் செவ்வாயனவன் மன்றி நில்லாடும் மகாயனவன் கல்லை கனிவிக்கும் சுத்தனவன் முடி கங்கை கருளிய கத்தனவன் தில்லை சிதம்பர சித்தனவன் தேவர் சிங்கமவன் உயர் தங்கம் அவன் அப்படின்னு சொல்லி அவனை பாடுறோம். காமம் என்பது ஒரு நமக்கு ஏற்படுகின்ற குணங்கள்ல ஒன்று. இந்த காம குணம் என்பது இருளுக்கு பொருள். காமம் என்பது இருளுக்கு பொருள். அந்த இருள் என்பது சிவசோதியின் முன்னே மறைந்து விடும். இந்த விஷயத்த இறைவனுக்கு காமம் அணுகாது. யாருக்கு காமம் அணுகாது? சிவபெருமானுக்கு காமம். அவன் யாரும் காமத்தை அவனுக்குள்ள உண்டாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா காமம் அவன்கிட்ட அணுக முடியாதுன்னு சொல்வதுதான் காமதகனம். நீங்க ஏற்கலாம், சிவகாமின்னு பேர் வச்சிருக்காங்களே, சிவகாமின்னு பேர் வச்சிருக்காங்களே. இப்ப காமம் இருக்கும். இவனும் அவனும் நாம நினைக்கிறது காமம் என்பதை, நம்மளுடைய காமம் என்பது உடற்காமத்தை பத்தி பேசுறோம். ஆனா சிவபெருமானுக்கு ஒரு காமம் உண்டு. சிவபெருமானுக்கு ஒரு காமம் உண்டு. என்ன காமம் தெரியுமா? அந்த காமத்துக்கு பேர் இன்னொரு வார்த்தை சொல்லுவோம். என்னன்னா இச்சா சக்தி. அதுதான் இச்சா. அவனுக்கு ஒரு காமம் உண்டு. சிவபெருமானுக்கு என்ன காமம் உண்டு? இந்த உயிர்கள் எல்லாத்தையும் உய்வித்து அதுல சிவசோதியில சேர்த்திருந்தோம்னு ஒரு பெரிய காமம் உண்டு. அதுதான் அவன்கிட்ட இருக்கக்கூடிய காமம். அந்த காமத்தை ஏற்று உயிர்களிடம் கருணை காட்டுபவள் சிவகாமி. சிவனுடைய காமத்தை ஏற்று அதை உயிர்கள்ட்ட காட்டினாலும் அவ பேர் சிவகாமி. சிவனுடைய காமத்தை ஏற்று எல்லா உயிர்கள்ட்டையும் அந்த கருணையை காட்டி எல்லா உயிர்களும் வாங்க ஓடியாங்கன்னு சொல்லி எல்லா உயிர்களையும். அதனாலதான் சிவகாமி எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, சிவகாமி எப்படி வழிபாடு செய்யணும்னா அலங்கார ரூபினியாக 10 ஏன்னா நகை போட்டாதான் என்ன பண்ணும்? இந்த உயிர் என்ன பண்ணும்? நகை போட்டு பலன்னு வந்தா என்ன பண்ணும்? இந்த உயிர் முதல்ல என்ன பண்ணும்? கண்ணாடியில நின்னு பாக்குறீங்க. ஆகா பலன்னு யாரோ வர்றாங்களே, யாருங்க இவங்க யாருங்க? இவ்வளவு நகை போட்டிருக்காங்க, அம்மாடியோ இவ்வளவு நகை போட்டிருக்காங்க, என்ன அர்த்தம்? சார் அம்மா இவங்களுக்கு கும்பிட்டா அதெல்லாம் கிடைக்கும் போல அப்படின்னு சொல்றப்போ அவ சொல்லுவா, அப்படியே ஈர்த்துருவா. அப்படியே ஈர்த்துட்டீங்கவா, இங்க பாரு இந்த நகை எல்லாம் ஒண்ணும் கிடையாது, இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும், அந்த ஒரு பிறவிக்கு தான் வரும், அதுவும் இந்த உடலுக்கு தான் போட முடியும், உயிருக்கு போடுற ஒரு நகை இருக்கு, யார் தெரியுமா? அங்க பாருங்க காட்டுவா. அவளால ஈர்க்கப்பட்டு சிவனை காட்டுவா. சிவபெருமான் என்ன பண்ணுவான்? அங்க கையில மான் மழு ஏந்தி ஆடிக்கிட்டு இருப்பான். அவன்கிட்ட ஒரு நகை இருக்காது, அவன்கிட்ட புன்னகை,
புன்னகை ஒன்றுதான் இருக்கும், ஆனந்தம் ஒன்றுதான் இருக்கும். அப்பேற்பட்ட பெருமானை காட்டும் போது ஓ இதை விட இது பெருசான்னு சொல்லி இந்த உயிர் சிவகாமி கிட்ட வந்து யாருக்கிட்ட போய் பிடிச்சுக்கிறோம்? யாருக்கிட்ட போய் பிடிச்சுக்கிறோம்? சிவபெருமான் கிட்ட போயிடும். சிவபெருமான்கிட்ட பிடிச்சுக்கிறோம். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க? சிவகாமிக்கு நகையை கம்மி பண்ணிட்டு சிவகாமிக்கு நகையை கம்மி பண்ணிட்டு அங்கேயும் நகை புதுசா போட்டாச்சு. அவன் மாயத்தை அழிக்க வந்தவன் யாரு? சிவபெருமான் மாயையை அழிக்க வந்தவன். அவனுக்கு மாய பொருள்களால என்ன கிடையாது? வடிவம் கிடையாது. சிவபெருமானுடைய உடல்ல என்னதான் இருக்கு? அரவம் இருக்கு, எலும்பு மாலைகள் இருக்கு, இதெல்லாம் இருக்கே தவிர ஆடுகின்ற துருக்கூத்தன் உடம்பிலே ஒரு பொட்டு நகை கிடையாது. அவன் காதுல போட்டிருக்கிற தோடு கூட பொன்னிலங்கு தோடு, பொன்மேனியான்னு அவனுக்கு பேரு. அவன் உடம்பு பொண்ணு மாதிரி இருக்கான் தவிர பொன்னால அலங்காரத்தை அவன் ஒரு நாளும் ஏற்கிறது இல்ல. ஏன்னா அது மாயைக்குரிய பொருள். சரி, இப்ப ஐயா கேட்ட கேள்விக்கு வந்துட்டு உள்ளக்குள்ள போலாம். இப்ப முக்கியமான செய்தி நான் சொல்லிட்டு உள்ளது போறேன். ஐயா கேட்ட கேள்வி என்னன்னா, ஐயா இந்த மாதிரி காம தகனம் என்று சொல்லுகின்ற அந்த கருத்து எதை காட்டுகின்றது என்றால், சிவபெருமானிடத்தில் காமத்தை விளைவிக்க முடியாது. அப்படி சிவபெருமானுக்கு முன்னாடி காமம் வந்தா, காமம் என்பது இருள், ஒளி வந்த உடனே இருள் அப்படியே மறைஞ்சிற மாதிரி காமனை கூட என்ன பண்ணல, செத்துட்டானா? இன்னைக்கு வரைக்கும் காமன் இருக்கானா இல்லையா? காமன் இருக்கான்ல, காமன் இன்னைக்கு வரைக்கும் இருக்கான். ஆனா என்ன பண்ண மாட்டான்? யார் கண்களுக்கும் ரதிதேவி கண்களுக்கு மட்டும் தெரியுமா? தெரிய மாட்டான். இப்ப இது தாற்பயம் என்ன? இந்த கதையின் மூலமாக அறிகின்ற செய்தி என்னன்னா, இறைவனுக்கு முன்னாடி காமம் வேலை செய்யாது. அதுக்குதான், அதுதான் இந்த கதையினுடைய தாற்பயம். அதனால இறைவன் யாரையும் கொல்லல. நீங்க நிறைய விஷயங்கள், அவன் வந்து கஜசம்ஹார மூர்த்தி, அவன் இந்த எட்டு அட்ட வீர தலங்கள்ல 8 விதமான பொருள்கள் சொல்லியிருக்காங்கல்ல, முப்புறங்களை எரித்திருக்கானேன்னா, முப்புறம் எரித்தது என்பது மூடர்கள், முப்புறம் என்பது மும்மல காரியம். யார் சொல்லியிருக்கா? திருமூலர் என்ன சொல்றாரு? அடப்பழவாவி, சும்மா உன்னை புரியணும்ன்றதுக்காக 3 பேர் இருந்தாங்க, அவங்கள வந்து நெருப்பால எரிச்சான்னு சொன்னோம். ஆனா 3 பேர் யாருன்னா 3 மலங்கள். இதைத்தான் நீ புரிஞ்சுக்கணுமே தவிர கடைசி வரைக்கும் வித்யுன்மாடி அவங்க இவங்கெல்லாம் வந்தாங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு அந்த கதைக்குள்ள போகாத தங்கம், நீ இதுக்குள்ள வா அப்படின்னு திருமூலர். நான் எல்லாமே திருமுறையில தான் சொல்றேன். சரி, அப்போ கருத்து என்னன்னா, இறைவன் யாரையும் கொல்ல வேண்டிய அவசியம், கொல்லணும்னா அவன் படைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் தான் படைக்கிறான்றப்போ அவனது என் வீதி அப்போது தெரிஞ்சிருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேனே, முதலெழுத்தென்ன ஏன் தலையெழுத்தென்ன சொல்லுங்களே. அது மாதிரி நம்மளுடைய விதி என்னன்னு தெரிந்தா கர்ப்பத்திலே கரைச்சிருப்பான். இந்த படுபாவி பிறந்து இதைத்தான் பண்ண போறான்னா அவன் எதுக்காக நம்மளை படைச்சு அவனை வச்சு சொல்றான்னா, நம்ம போகங்கள் அனுபவிக்கணும், நம்ம செய்த வினைக்கான போகங்கள் நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் இதை அனுபவிக்கணும்ன்றதுக்காக தான் படுவான். இல்லாட்டி கர்ப்பத்திலே கரைச்சிருப்பான். அவன் வடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, வடிச்சு அழிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இன்னொன்னு சொல்றேன், சிவபெருமான் ஒடுக்குகின்றான், அவன் இன்னும் அழிக்கல. ஏன்னா உடலை மட்டும் நீத்து அந்த உயிர்களை ஊனுடல் வேறு செய்தான், ஊனுடல் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. ஊன் உயிரை வேறு செய்வான். அதற்கு பேரு குழந்தைய தூக்கி தொட்டில போட்டு தூங்க வைக்கிறது. அது பேர் இந்த உடம்பு ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு, இந்த உடம்பு வேலை செய்யாது, இந்த உடம்புனால இதுக்கு பண்ண முடியாதுன்னு ஊனை உடம்பை வேலை செஞ்சுட்டு இந்த பிள்ளைய தூக்கி மடியில போட்டு படுக்க வச்சுக்கலாம். அதுக்கு பேரு ஒடுக்குதல்னு பேரு. அதையும் கூட நம்ம கொள்ளுதல்னு சொல்ல மாட்டோம். சரி, இதெல்லாம் விட்டலாம். இப்போ பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி அப்படின்னு சொல்றோம். சிவபெருமான் ஒரு பாகத்தில் அன்னை பராசக்திய வச்சிருக்கான் அப்படின்னா, இங்க அன்னை பராசக்தி என்பவள் பெண் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அப்போ சிவபெருமான் யாரு? ஆணா கேட்டா, ஆணாகி பெண்ணாகி நின்றானவன், அவையென்று தானொன்று சொன்னானவன், ஆண் பாதி பெண் பாதி நின்றானவன், பெண்மைக்கு சரிபாதி தந்தானவன், காற்றானவன் நெருப்பானவன் அப்படின்னு சொல்லி பாடும். அது மாதிரி இறைவன் பாகம் பெண்ணுடானாக இருக்கிறான். காரணம்னா அவனோடு எப்பொழுதும் கருணை கலந்தே இருக்கும், கருணையை விட்டு அகல மாட்டான். இப்ப ஏற்கனவே சொன்னோம், ஞானத்திற்கு வடிவம் தேடும் போது வேலைத்தான் வடிவமா கொடுத்தோம்.
பார்க்கறதுக்கு ஷார்ப் ஆப்ஜெக்ட்னால இதை வச்சு எல்லாத்தையும் கொல்லும் போல நினைச்சோம். இல்ல, ஞானம் என்பது ஒளி தருகின்ற பொருள். இன்னைக்கும் தீபம் போடணும் எப்படி போடுவீங்க? பெண்கள் கோலம் போடுறீங்கல்ல, தீபம் போடணும் எப்படி போடுவீங்க? தீபத்தை வரைய எப்படி போடுவீங்க? பெண்கள் கோலம் போடுறீங்களா? ஃபர்ஸ்ட் போடுறங்கய்யா, போடுவாங்கய்யா. மாதிரி போட்டு அப்படியே இப்படி கோடு கோடா போடுவோங்கய்யா. இப்போ தீபம் போடுறதுக்கு வேலுடைய அந்த அயில் தானே போடுவோம். ஆமா, அந்த அயில்னா ஒரு தீபம் பண்றது அப்படி அழகா வேல் மாதிரி தான் வரும். அது கீழே கோடு போட்டா அது வேலு, கூட போடலன்னா அது தீபம். கீழே வந்து அது மாதிரி தீபம்னாலும் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றோம்? வேல் தான். லிங்க திருமேனி என்னதான் வரும்? ஒரு தீபம் தான். தீபத்தை வந்து நம்ம வந்து கல்லால வடிச்சோம்னா அதுதான் அது லிங்க. வேலை வந்து குறுக்குன்னா என்ன வரும்? வேல் இருக்கு, வேலை குறுக்குன்னா என்ன வரும்? லிங்கம் வந்துடும். வேலை நிமித்தா லிங்கத்தை நிமித்தா வேல் வந்துடும். இதுதான் உள்ள அது தாத்பரிய டைமென்ஷனே, ஒண்ணும் கிடையாது. இப்ப என்னன்னா ஞானத்தினுடைய வடிவம். அப்ப ஞானத்தினுடைய வடிவமா இருக்கக்கூடிய சிவபெருமானையே தன்னுடைய ஒத்த முருகனுக்கு கோபம் வருமானா வராது. கோபம் சிவபெருமான் பழத்துக்கு போய் அங்க போய் நொந்து போய் உட்கார்ந்தா, பழ கணிக்காக மனம் நொந்த முருகா, கணிக்காக மனம் நொந்த முருகா அப்படின்னு பாடுறோம்ல. அதனால கணிக்கெல்லாம் மனம் நொந்து போறவன் கிடையாது. அந்த பாடல் வரியே தவறு. அவன் அப்படி நொந்து போறான். அவன்கிட்ட போய் எதுக்கு நான் வேண்டாம், சரி ஏற்கனவே சொல்லியாச்சு, இருந்தாலும் நடத்தலாம். அதே மாதிரி தணிகை மலை, தணிகை மலை தேவர் குறை தவிர்த்து தினம் தனிந்து, தேவர் குறை தவிர்த்து சினம் தனிந்து, வள்ளி குரத்தி என்னும் பெண்ணை தனை மணந்து அப்படின்னு வரும் இல்லையா? அந்த வரையும் தப்பு. சிவபெருமானுக்கு தேவர்கள் குறை தவிர்த்து சினம்ன்ற கான்செப்டே உனக்கு கிடையாது. சினம்ன்ற கான்செப்ட் வந்து அவன் இறைவனே இல்லை. இந்த சாமிக்கு கோபம் வரும், இவனுக்கு சினம் வருது. அப்போ தணிகை மலை என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய பிறவி என்ற பிறவியை தணிக்கின்ற மலை. அதனால பிறவி தணிகை மலைன்னு அதுக்கு பேரு. பிறவி என்ற நோயை தணிக்கின்ற மலை அது தணிகை மலை. அதுதான் தணிகை மலை. நமக்கு இனிமே பிறவி வேண்டாம் நினைக்கிறவங்க எல்லாம் எங்க போனோம்? திருத்தணிகை போனோம். எனக்கு செல்வம் வேணும்னா ஆவினன்குடி போனோம். இனன் குடி கலைமகள் இந்திரன் எல்லாம் வழிபாடு செய்து அது மாதிரி அதுக்கு அப்படித்தான் காமிச்சார். இன்னைக்கு ஆவினன்குடி யாரும் போட்டது இல்ல, பள்ளிக்கு தான் போறோம். இல்ல, பள்ளினாலே ஆவினன்குடி தான். ஆவினன்குடி யாருக்குமே தெரியாது, பள்ளி. சரி, அப்போ சிவபெருமான் முருகப்பெருமானுக்கு வேர்க்குதுன்னு சொல்றத நம்ம ஆச்சரியப்படுத்தி கொண்டாடுறோம் அப்படின்னா அது நம்மளுடைய அறியாமை. ஐயோ எல்லாரும் கொண்டாடுறாங்களே சாமி, நாங்க என்ன பண்ணட்டும்? அது எல்லாம் கோயிலே கொண்டாடுறப்ப நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா, சிவபெருமானே தப்பு சொன்னாலும், சிவபெருமானே வந்து தப்பா சொன்னாலும், யோ நீ சொல்றது தப்பியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கூட்டம் எந்த கூட்டம்? எந்த கூட்டம்? சைவ கூட்டம். சைவ பெருந்தகையார கூட்டம். சிவபெருமானே அவன் தான் தமிழை படைத்தவனே. முதற் சங்கம் கடைச்சங்கம் எல்லாம் முதற் சங்கத்தினுடைய தலைவனே சிவபெருமான் தான். அவன் தான் ஓசையே உருவாக்குனவன், அவன் தான் எழுத்தையை உருவாக்குனவன். அவன் தப்பு பண்ணிருப்பானா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு வந்தது சிவபெருமான் தான். ஆனா நீ பாடுறது தப்புதாயா அப்படின்னு சொன்ன நக்கீரரைத்தான் பெருமான் உபதேசித்தான். அதனால எல்லாரும் ஏத்துக்க முடியும், ஏத்துக்கணும் அப்படிங்கிற கணக்கு நமக்கு கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அது சைவ சித்தாந்தத்துக்கும் புஷ்பலதாமா ஏதாவது சொல்ல வரீங்களா? அந்த நிகழ்வு எதுக்காக நடக்குதுங்க ஐயா? அப்புறம் நம்ம வெறுக்குதுன்னு சொல்றாங்க, அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு காரணம்? சரி, இதுக்கு இன்னொரு விஷயத்துக்காக இதுக்காக தான் சொல்ல வந்தேன். க்ளோஸ் பண்ணிக்கோங்க சுவாமி, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி. இந்த இடம் இப்படியே இருக்கட்டும். இதை கட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போறோம். காமாக்யா அப்படின்னு ஒரு இடத்துக்கு போறோம். இப்போ காமாக்யான்னு ஒரு இடத்துக்கு போறோம். காமாக்யான்றது அன்னை சக்தி பீடங்கள்ல 51 சக்தி பீடங்கள்ல ஒரு பீடமாக கருதப்படுகின்றது. அந்த பீடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்னை பராசக்திக்கு பெண்களுக்கு வருகின்ற மாதவிடாய் போல வருடத்திற்கு 3 முறை அவளுக்கு 3 நாட்கள் வந்து அவளுக்கு தொடர்ந்து அந்த குருதி போக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இத நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? எனக்கு என்னன்னா, அன்னை பராசக்தியினுடைய உடல் என்பது நம்மளுடைய நாம பார்க்கிற ரத்தம், மஜ்ஜை, எலும்பு, சதை அப்படிங்கிற அமைப்பினால உருவாக்கப்பட்டது அவளுடைய உடல் இல்லைங்கயா, இல்லைங்கயா, கிடையாது. அவளுடைய உடல் என்பது ஒளி உடல்.
அன்னை பராசக்தி என்பது இறைவனுக்கு சமமானவள், இறைவனுடைய கருணையினுடைய வடிவம். அவளுடைய உடல் ஒளி உடல். அவளை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம கருணைய பெண்ணா காமிச்சா அவளுக்கு வளகாப்பு நடத்தி அவளுக்கு குழந்தை பேறுகாலம் பார்த்து, அதனாலதான் அவளுக்கு தெளிவா பேர் வச்சிருக்காங்க உண்ணாமுலை நாயகி. உண்ணாமுலை நாயகி. அவளுடைய மார்புத்தனத்திலிருந்து யாருமே பால் குடிக்க முடியாது. நாம நினைக்கிற மாதிரி மார்புத்தனம் அவளுக்கு கிடையாது. அவகிட்ட இருக்கக்கூடிய மார்பு என்பது, மார்புத்தனம் என்பது அருள் சுரக்கின்ற மார்பு. பால்ல நம்ம நினைக்கிற மாதிரி சுரக்காது. அருள் நனி சுரக்கும் ஆனந்த மழையே போற்றின்னு சொல்ற மாதிரி அருள் சுரக்கின்ற மார்பு அவளுக்கு. அவளுக்கு போய் பெண்ணா இருக்கும் அப்படின்னு உருவகத்தான் படுத்திருக்காங்க. பெண் கிடையாது. ஆணுமல்ல, ஆணுமல்லன், பெண்ணுமல்லன், அதுக்கப்புறம் அழியுமல்லன். அழியுமல்லன். ஆண் பெண் இல்லைன்னா நீ உடனே அழின்னு சொல்லிடலாம். அப்படி இல்ல, ஆணுமல்லன், பெண்ணுமல்லன், அழியுமல்லன். அப்பனா யாருன்னா ஆணா காட்டுறப்போ அவன் அவன் நமக்கு காப்பாற்ற வர்றான். அவன் அருளுடையவன், அவன் ஆளுமைக்குடையவன் காட்டுறாங்க. பெண்ணா காட்டும் போது அவன் கருணை அவனே தான். ஆனா பெண்ணா இருக்கான்னா கருணையத்தான் பெண்ணுடைய வடிவமா காமிச்சா அவளுக்கு நெயில் பாலிஷ் போட்டு, கொலுசு போட்டு, அவளுக்கு எல்லாம் போட்டு, அவளுக்கு குச்சி கட்டி, ஓலை கட்டி, எல்லாம் பண்ணி, அவளுக்கு சடங்கு பண்ணி, அவளுக்கு பேறுகாலம் பார்த்து பிள்ளை எடுத்தாச்சு. சொன்ன கான்செப்ட் என்னன்னா, கருணை, பெண்ணுக்கு கருணை இருப்பது போல, தாய்மைக்கு கருணை இருப்பது போல சிவபெருமானுக்கு கருணை உண்டு. அதை தனியா காட்டுறோம்னு சொன்னா, நாம என்னைக்கும் தட்டுல வடை வச்சு கொடுத்தா வடையை கீழே போட்டு தட்டை சாப்பிடறாள் எப்பயுமே நம்ம எல்லாரும். அப்படிதானே? அதனால கருத்தை புரிச்சுக்கப்பான்னு சொன்னா, கடைசி வரைக்கவே புராணத்துல சாமி சொல்லியிருக்காராமே, அது சொல்லியிருக்காராமே, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, அதுக்கு என்ன சொல்றீங்கன்னா தப்பு தான். ஒண்ணு சைவ சித்தாந்தத்தை படிச்சு தெளிவா இருங்க, இல்ல புராணத்தை பார்த்து குழம்பிருங்க. புராணத்தை படிச்சு குழம்பிருங்க. ரைட்டா? ரெண்டுக்கும் மத்தியில புராணத்தையும் படிப்போம். சைவ சித்தாந்திகள் எல்லாரும் காமாக்கியா கோயில்ல போயிட்டு வருகின்ற அந்த 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 குதிரை போக்கு நாங்க கும்பிடுறோம், அது உண்மை அப்படின்னு நம்பினீங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி இதை ஒத்துக்கலாங்களா? அம்மா கேக்குறாங்கல்ல, இப்ப அதான் அம்மா கேட்டாங்க. இப்போ வேர்வை வர்றதை ஒத்துக்குறீங்க, சரி ஓகே, அதெல்லாம் சாமி தப்பு இருக்கு, வேர்வை வருது, அம்மா வருது இல்ல, அப்ப என்ன வர்றதை நீங்க என்ன சொல்றீங்க? சரி, வேப்ப மரத்துல பால் வடியுது, வேப்ப மரத்துல பால் வடிக்கிறது நிறுத்திக்கலாம். வைர சிவகாமி நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். வேப்ப மரத்துல பால் வடியுது இல்ல, உடனே என்ன பண்ணிடுறோம்? மஞ்சள் கலர் சேலையை கட்டி பால் வரதெல்லாம் வச்சு அங்க ஒரு கோயிலை கட்டி அதுக்கு ஒரு சாமியாரை போட்டு அவர் குறி சொல்ல ஆரம்பிச்சு அதெல்லாம் ஒரு பெரிய கதையா போயிடும். நம்ம சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம எதுவுமே நீ குருநாதர்கிட்ட கேள்விகள், உண்மை விளக்கமோ சிவஞான போதமோ எல்லா நூல்களும், சிவஞான சித்தியாரும் எல்லா நூல்களும் கேள்வி கேட்கிற மாதிரியும் குருநாதர் பதில் சொல்ற மாதிரியும் அமைச்சதுக்கு காரணம் என்னன்னா, கேள்வி கேட்காம நம்பாத. ஏன் வருதுன்னு கேளு, ஏன் வருதுன்னு கேளு, எதுக்கு திருநீர் பூசணும்னு கேளு, திருநீர் ஏன் சுடலை சாம்பல்னு கேளு, எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க. இங்க மூட பழக்கம் வழக்கம் என்பது சைவ சித்தாந்தத்துல கிடையாது. இறைவன் சிவபெருமானை வழங்குறவங்களுக்கு யாருக்குமே மூட பழக்க வழக்கம் கிடையவே கிடையாது. சாக்தத்துல வேணா வச்சுக்கங்க, நீங்க சாக்தத்துல வச்சுக்கங்க, என்ன வேணாலும் சொல்லிக்கங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், சிவபெருமான் அன்னை சதியை தூக்கிக்கிட்டு அப்படியே ஆடுனானா, உடம்புல இருக்கக்கூடிய 54 இடங்கள்ல உடம்பு சதறிச்சா, அது பார்த்து அழுதானா, அழுதுட்டு விட்டானா, அதுக்கப்புறம் அந்த இடங்கள்லாம் எப்படியோ இதா போயிடுச்சான், இத சக்தி பீடங்களா போயிடுச்சான்னா, நம்மளை கொண்டு வர்றதுக்காக ஸ்கூலுக்கு போனா, நீ போனா என்ன பண்ணலாம், உனக்கு சாக்லேட் தருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம முதல் நாள் கொண்டு போறதுக்கு சாக்லேட் கொடுத்து அனுப்புற மாதிரி அனுப்பிச்சாங்க. ஆனா காலேஜ் போறப்பையும் சாக்லேட் கொடுத்தா தான் நான் போவேன்னு சொல்றது எப்படியோ அது போலத்தான் அந்த கருத்துக்களை மறந்து வைக்கிறோம். அதனால இன்னைக்கு பாகமும் பெண்ணுரு ஆணாயி போற்றினா அவ பெண்ணின் தன்மையில இருக்கான். சிவபெருமான் பெண்ணின் தன்மைதான் அங்க சொல்லப்படுது. அந்த தன்மை எப்படி காட்டுறது? மயிலாப்பூர்ல அன்னை பராசக்தி போய் வழிபாடு செஞ்சான். ஆமா, தெரியுமா தெரியாதா? புராணப்படி. ஆமா, எல்லாரும் கவனிக்கிறேன், எல்லாரும் ஆன் பண்ணுங்க, எல்லாரும் ஆன் பண்ணுங்க, எல்லாருடைய முகமும் எனக்கு தெரியலாம். ஆமா, எல்லாரும் ஆன் பண்ண. எங்கிருந்தாலும் வருக, விழா கமிட்டியார் அழைக்கின்றார்கள், எங்கிருந்தாலும் வருக, இட்லி சாப்பிட்டாலும் வருக, தோசை சாப்பிட்டாலும் வருக, எல்லாரும் வாங்க, மகிழ்ச்சி.
ரைட்டு. ஆஹா, எல்லாம் பார்த்துட்டேன். புஷ்பா அம்மா பாக்குறேன், கலைச்செல்வி அம்மா, கேசவ பிள்ளை அம்மா பாக்குறேன், நம்ம அம்மாவை பாக்குறேன், கலைச்செல்வி அம்மா பாக்குறேன், ஜானகி அம்மா பாக்குறேன், சுசிலா அம்மா பாக்குறேன். மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. இல்ல சுதா அம்மா பாக்குறேன், மகிழ்ச்சி. இப்போ கலாவதி அம்மா பாத்துட்டேன். சாமி இப்ப எங்க விட்டேன்? உங்களை பார்த்துட்டேன். சிவபெருமான் பெண்மையன் தன்மையில் உள்ளார் அப்படின்னு சொன்னீங்க. ஐயா மயிலாப்பூர்ல போய் மயிலாப்பூர்ல அம்பாள் வழிபாடு செஞ்சா இல்ல, அம்பாள் தானே போய் வழிபாடு செஞ்சா? ஆமாவா இல்லையா? மயிலாப்பூர் கோவில்ல பாத்துருக்கீங்கல்ல, எப்படி இருக்கும்? ஒரு மயில், ஒரு சிவலிங்க திருமணி பக்கத்துல ஒரு மயில் பூஜை பண்ற மாதிரி இருக்குமா? பாத்துருக்கீங்களா? மயிலாப்பூர் போனவங்க பாத்துருக்கீங்களா? மயிலுக்கு பாத்துருக்கீங்களா? அந்த மயிலுக்கு தோகை இருக்குமா இருக்காதா? பெரிய தோகை இருக்குமா இருக்காதா? இருக்குங்கய்யா. ஆண் மயிலா பெண் மயிலா? அன்னை ஆனா போய் வழிபாடு செஞ்சார்னா இல்ல, அவ பெண்மயிலாத்தான் வழிபாடு செஞ்சா. பெண்மயில் மாதிரி செதுக்குனா நாம அது மயில் இல்ல புறான்னு சொல்லிடுவோம். புரியுதுங்களா? மயில்னு சொல்லணும்னா அங்க என்ன இருக்கணும்? தோகை இருந்தா தான் மயில் நம்ம சொல்ல முடியும். அது பெண்மயில் தான். ஆனா வடிக்கும் போது எப்படி காட்டணும்? நான் தோகையோட தான் காட்ட முடியும். அது போல அன்னை பராசக்திய பெண்ணாத்தான் காட்ட முடியும். அவ பெண்ணா காட்டுன்றதுக்காக அவளுக்கு சடங்கு சுத்துறது, அவளை மறு வீட்டுக்கு அனுப்புறது, நைட்டு பள்ளியறை பூஜையில வச்சு ஆட்டிட்டு வரப்ப இல்ல நினைக்கிறாங்க. உள்ளுக்குள்ள ரெண்டு பேரும் நம்ம கணவன் மனைவி கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் போல இல்ல, அவங்க பெருசா இருந்தாங்க, எல்லாம் சேர்ந்தா இருக்காங்க. அவங்களுக்கு நாம நினைக்கிற மாதிரி அன்பு, நம்ம நினைக்கிற மாதிரி உடம்பு இல்லை. அவங்க அருளால இணைந்தாங்க. அருளுடம்பு, அருளுடம்பை தான் அங்க வச்சிருக்கோம். அருள் தான் அங்க நிறைஞ்சிருக்கு. அதைத்தான் சொல்றோம், அருள் சங்கமிப்பதுதான். அருள் சங்கமிப்பதுதான் உண்மையான இன்பம். கணவனும் மனைவியும் முதலால உடலால சங்கமிச்சாலும் ரெண்டு பேருடைய கருத்து அருள் சங்கமிக்கிறப்பதான் ரெண்டு பேருக்கும் காதல் பெருகும். உடல் சங்கமம் ஒன்னும் பெரிய விஷயங்கள் தந்துராது. அதனால சாக்தத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன், தயவு செய்து காமாக்கியாவை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இப்ப நீங்க சொல்லுங்க, காமாக்கியா அது வரத்தான் செய்யுது. 3 நாளைக்கு அங்க ரெட் கலரான அந்த ஒரு சின்ன அந்த ரத்தம் எல்லாம் வருது, ரத்தம் வர மாதிரியான தண்ணி எல்லாம் வருது. ஆனா தண்ணி ரத்தம்னு சொல்ல முடியாது. அது எங்க ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது. அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்லங்க, ஆமாங்க, அப்ப நாங்க அன்னை பராசக்தியின் பெண்ணுதான், அவளுக்கும் இந்த மாதிரி விளக்கு எல்லாம் வருது, ஆமாங்க அது உண்மைதாங்க அப்படின்னு ஒத்துக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கை தூக்கலாம். ஒத்துக்க மாட்டோன்றவங்க டவுன் சிம்பிள் கொடுக்கலாம். இந்த மாதிரி கீழே இந்த டவுன் சிம்பிள் கொடுக்கலாம். ஒத்துக்க மாட்டோம், இல்லங்க அப்பெல்லாம் இல்லை. சாந்தி அம்மா, பொன்முடி அம்மா, லட்சுமி கலா அம்மா, சுதா அம்மா. இப்போ தெரிஞ்சுக்கிச்சா? அன்னை பராசக்தி என்பவள் அருள் நிறைந்தவள். அதுக்காகத்தான் அவளை அப்படி காட்டுறாங்க. அப்படிங்கிறப்போ அன்னை பராசக்தியினுடைய அந்த அவளுக்கு அந்த விஷயம் வரல அப்படின்னு ஒத்துக்கிறது உண்மைனா, முருகப்பெருமானுக்கு மட்டும் எப்படி வேர்த்து கொட்டும்? எப்படி? சரி சரி, கேள்வி அம்மா கேட்கிற கேள்வி எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கோங்க. இதை தெளிவு பண்ணிட்டு நம்ம உள்ள போயிடுறேன். என்னுடைய கணக்குல தான் நான் நிக்கிறேன். முருகப்பெருமானுக்கு வேர்த்து கொட்டது உண்மைனே வச்சுக்கங்க. அவனுக்கு நீங்க சொல்ற மாதிரி கருத்துக்கே நான் வர்றேன். வேர்த்து கொட்டது உண்மை. அவனுக்கு அந்த வேலை கொடுத்த உடனே அப்படியே கோவம் அப்படியே வெகுண்டு எழுந்து அப்படியே சூரன் அழிக்கணும்ன்ற எண்ணம் வந்துச்சு. அதனால வேர்த்து கொட்டது உண்மைன்னு வச்சுக்கோங்க. அது உண்மைனே வச்சுக்கலாம் அவங்க எல்லாரும் கணக்குப்படி. சூரனை இப்ப அழிச்சாச்சா அழிக்கலையா? சூரனை அழிக்கல. சூரசம்ஹாரம் நிகழ்ந்துருச்சா நிகழலையா? நான் கேட்கிற கேள்வி, சூரசம்ஹாரம் நிகழ்ந்துருச்சா நிகழலையா? இல்ல இந்த மாசம் தான் நிகழுதா? இல்ல இல்ல, நான் நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் உங்ககிட்ட இது கேட்கல, லாஜிக்கல் எல்லாம் கேட்கல. உங்க கான்செப்ட் படியே அவனுக்கு வேர்க்குதுன்னே வச்சுக்கோ. அவன் கோவப்படுறான், வேர்க்குதுன்னே வச்சுக்கோங்க. எல்லா கான்செப்ட் படி சூரனா ஏற்கனவே அழிச்சாச்சு இல்ல? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு அழிக்கிறான், இந்த மாசம் அழிக்கிறான். வர ஐப்பசி மாசம் தான் அழிக்க போறானா சூரனை? இல்ல நடந்த கதையை நடந்து முடிஞ்சிருச்சுல. நடந்து முடிஞ்சதுக்கு ஏன் வேர்க்கணும்? திரும்ப எதுக்கும் வரணும்? என்னுடைய கேள்வி கரெக்டா இருக்கும். உங்களுக்கு புரியுதா? நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு எனக்கும் என் வீட்டுக்கார அம்மாவுக்கும் சண்டை போட்டு நான் ரொம்ப நாள் ஆச்சு. வருஷம் அதே நாள்ல ஏன் திரும்ப நான் சண்டை போடணும்? எனக்கு அவங்க சண்டை முடிஞ்சு போச்சு.
வீட்டுக்காரமா கூட சண்டை போட்டு முடிஞ்சாச்சு, திரும்ப அதே நாள்ல நான் ஏன் சண்டை போடணும்? இது ஏதாவது லாஜிக் வருதான்னு கேட்டேன். உங்களுக்கு புரியுதா? இது அருள் லாஜிக். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அருள் லாஜிக்லயே வச்சுக்கோங்க, அருள்லயே லாஜிக் வச்சுக்கோங்க. ஏங்க போங்க சிவபெருமான் எங்க சாமி அழிக்கிறாருங்க, எங்க சிவபெருமான் அழிக்கிறாங்க, ஆமாங்க உண்மைதாங்கன்னா ஒவ்வொரு முறையும் அழிப்பது போல செஞ்சு காட்டுறமே தவிர கோடான கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே சூரசம்ஹாரம் என்பது நிகழ்ந்து விட்டது. அப்ப திரும்பவும் வேர்க்குதுன்னா என்ன லாஜிக்? உங்க கான்செப்ட் படி வச்சு லாஜிக் இருக்கா? இல்ல. ஆனா வேர்க்குதே அப்படின்னா அது இறைவனுடைய ஒரு விஷயமா நீங்க எடுத்துக்கலாம். அதை பெருமை பேசுறதுக்கு நமக்கு இல்ல. இது நான் உங்களுக்கு நிறைந்த சபையில சொல்லிக்கிறேன். நீங்க என்னை கல்லால் அடிச்சாலும் சரி, இவன் வந்து சைவத்து துரோகி நீங்க சொன்னாலும் சரி, முருகனை நான் எப்படி வழிபாடு செய்யறேன்னு முருகனுக்கு தெரியும். அவன் என் மூச்சுல கலந்துருக்கான்னு அவனுக்கு தெரியும். அதனால முருகன் மேல உள்ள கேஸை நாங்க ரிமூவ் பண்ணோம். முருகன் மேல தேவையில்லாம ஒரு கேஸ் இருக்கு. ஒவ்வொரு தடவையும் கோவப்படுறான். கோவப்பட்டானா முருகனே கிடையாது, இறைவனே கிடையாது. அவனுக்கு சினம் ஏற்படுவதே கிடையாது. போன வாரத்துக்கு முந்தின வாரம் அவன் பழம் வாங்கல, அவன் பழத்துக்காக கோவிச்சு நிக்கலன்னு சொன்னான் பழனியில. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு முருகனுக்கு வேர்க்கிறதுக்கு ரீசன் சொன்னா அந்த ரீசனை நாம எப்படி எடுத்துக்கிறது? நான் இன்னும் ரொம்ப இதா பேசலாம், இன்னும் ரொம்ப இறங்கி பேசலாம். ஆனா பெண்கள் நிறைந்த சபையினால காம ஆக்யாவுக்கு நான் ரொம்ப போகல. அவளை நம்ம அவயங்கள் இருக்கிற மாதிரி பெண்ணா நம்ம யோசிக்க கூடாது. அவளுக்கு கருப்பை என்பதே கிடையாது. இந்த பூலோகம் தான் அவளுடைய கருப்பை, இந்த அண்ட சராசரம் தான் அவளுடைய கருப்பை. அப்ப அதுக்குள்ள எப்படி தனியான கருப்பை மூலமாக அவளுக்கு இந்த மாத விளக்கு வருகின்றது என்பதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த கருத்தை அப்ப அவளுக்கு நம்ம அது நல்லா இருக்குன்னு கொண்டாடுனா அன்னை பராசக்தியை சிறுமைப்பட்டிருக்கு தானே சமம். அந்த சராசரத்தின் நாயகிய அவ உடம்பு இங்கதான் இருக்குன்னு குறுக்கணும்னா அது நல்லதா கெட்டதா? எனக்கு புரியல. அது போல கருணையின் வடிவமாக 6 திருமுகமும் 6 திருமுகமும் உன்னருளை வாரி வழங்குதையா ஈசன் திருமகனே, ஈசன் திருமகனே உன்மேல் நேசம் வளருதையா உள்ளம் உருகுதையா. எங்க அப்பா அப்படிப்பட்டவன் இல்ல, சிவபெருமான் வேற இல்ல, முருகன் வேற இல்லைன்னு சொல்லிக்கின்ற ஒரே குரூப் சிறுவாசனை குரூப் தான். முருகனும் சிவனும் வேற வேற இல்லைன்னு சொல்றோம். அப்போ சிவபெருமான் சினந்தான்னு சொன்னாலும் தப்பு, முருகப்பெருமான் சினந்தான்னு சொன்னாலும் தப்பு, சினந்து அவனுக்கு வேர்த்து கொட்டுதுன்னு சொன்னாலும் தப்பு. இப்ப வருமா இன்னொரு கான்செப்ட் உள்ள வந்துட்டு நான் போயிருந்தேன். எனக்கு வருகின்ற கமெண்ட்டும் என்னை வச்சு செய்யறவங்களும் என்னை வச்சு செஞ்சுக்கலாம், எல்லாருக்கும் நான் ஃப்ரீயா விடுறேன். நான் ஏற்கனவே சொன்னேன் அன்னை பராசக்திய எப்படித்தான் கும்பிடணும்? அலங்கார பூஷினியாக, மாயையினுடைய வடிவமாக அட்ராக்டா கும்பிடணும். ஏன்னா அவ மாயையினுடைய வடிவம், மாயை தான் அவ. அதனால பெண்ணுக்கு, அந்த பெண்ணாகிய அன்னை பராசக்திக்கு, சிவகாமிக்கு நகை பூட்டி அவளை நகை பூட்டாம கும்பிடக்கூடாது. ஆனந்த நகை போடக்கூடாதுன்னு சொல்றான் அப்படின்னு கதை நிறைய பேர் குற்றம் சாட்டுறாங்க. அப்படிலாம் சொல்ல, எங்க போடணும் எங்க போடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். அன்னை பராசக்திக்கு போடணும், அன்னை பராசக்திக்கு போடுறோம். ஏன்னா அவ வந்து மாயையினுடைய வடிவமா நின்று அட்ராக்ட் பண்ணி எங்கதான் கூட்டு போறான். இந்த மாயையில இருந்து நீங்க தங்கம், ஆடுகின்ற திருக்கூத்துல சேரு தங்கம்னு சொல்றதுதான் அன்னை சிவகாமியோட வேலை. ஆடுகின்ற திருக்கூத்த பெருமானுக்குமே நான் நகை போட்டு காமிக்கிறேன், ஃபுல்லா நகையால மறைக்கிறேன் அப்படின்னா அது அவன் ஆடுகின்ற திருக்கோலத்துக்கு செய்கின்ற சிறுமைதான். ஏங்க தில்லையில பண்றாங்க, உங்களுக்கு என்ன காலங்காலமா பண்றாங்க, உங்களுக்கு என்ன வந்துச்சு? எல்லா கோவிலையும் பண்றாங்க, யாரு பண்ணா என்ன? அந்த காலத்துல ஏற்கனவே சொன்னேன், எதுக்காக நகையெல்லாம் சுவாமிக்கு போட்டு அலங்காரம் பண்ணி காமிக்கிறாங்கன்னா, இவ்வளவு நகை இருக்கு, கவலைப்படாதீங்க, நாட்டுல பஞ்சம் ஏற்பட்டா உங்களை காப்பாத்திருவோன்னு அடியார்களுக்கு ஒரு அருள் கொடுப்பதற்காகத்தான் எல்லா நகையும் சாமிக்கு போட்டு காட்டுறாங்க. எல்லா நகையும் ராஜா போட்டு காட்ட முடியாது, அவ்வளவு பெரிய பெருமானுக்கு போட்டு காமிக்கிறது நாட்டினுடைய வளமையை மக்களுக்கு செஞ்சு காட்டுறது. அதுக்குதான் அந்த நகையெல்லாம், அதுக்கு பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா தாற்பயம் என்ன அப்படின்னா, பிக்ஷாடனர் கோலத்துல பாக்குற ஒரு பிக்ஷாடனர் கூட திகம்பரனா வரல. இல்லை சிற்றம்பலம், ஒரு பிக்ஷாடனர் கூட
பிக்ஷாடனருக்கு எதுக்காக வர்றான்? அவன் கையில நம்ம பிக்ஷை அவன் என்ன சொல்றான்? நம்ம கையில இருக்கக்கூடிய நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த இதை வாங்குறான். அந்த அறியாமையை வாங்கி என்கிட்ட பிச்சை போடுங்கன்னு கேட்கறதுக்கு வர்றான். அவனுக்கு முழு நகையை போட்டு அவன் திகம்பரனா அவன்கிட்ட இருந்து மறைச்சு, திகம்பரன் தான் அவனுடைய உடம்பே. திகம்பரன்னா ஒட்டு துணி இல்லாம நிப்பான்ல, அதுதான் அவனுடைய நிர்வாண கோலம் தான் அவனுடைய விஷயமே. அதை மறைச்சு அதை பூரா என்ன பண்ணிடுறோம்? அதை பூரா சரி இதெல்லாம் விட்டுறலாம். சரி இது நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க, சரி இது காலங்காலமா பண்றீங்க, ஆனா அதை பண்ணக்கூடாது சொன்னா என்ன கல்லால் அடிப்பீங்க. ஏன்னா சிவபெருமான் ஆடுவது எதற்காக வந்தான்? எதுக்காக ஆட ஆரம்பிச்சான்னா நம்மளுடைய நடராசர் கோலமே எதுக்காக வந்தது? நம்மளுடைய யாருக்காக வந்தது? நடராசர் யாருக்காக? இந்த தொழில்கள் இந்த தொழில் தான். அந்த வடிவம் முத எங்க ஸ்டார்ட் ஆச்சு? புராணப்படி எங்க ஸ்டார்ட் ஆச்சு? தாருகாவன ரிஷிகள் இருக்காங்க இல்லையா, எல்லா வேள்வியின் மூலமா எல்லாத்தையும் அடைஞ்சிட முடியும்னு நினைச்சனால அவர்களுடைய வேள்வியினால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா, என்னாலதான் எல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி எந்த ஆயுதமும் இல்லாம அவன் தான் வர்றவனை கொல்லணும், வந்திருக்கிறது இறை பரம்பொருள்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவனை கொல்லணும்ன்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அவங்க நெருப்பு அனுப்பிச்சாங்க, நெருப்பை கையில வச்சு ஆடுனான். அவங்க மான் அனுப்பிச்சாங்க, மானை கொல்ல பிடிச்சு ஆடினான். அவன் புலித்தோலை கிழிச்சிருக்கான்ல, அது உயிருள்ள புலி இல்ல, அது என்ன புலி? மாயப்புலி, வேத புலி. வேதமே புலியா மாறிச்சான். வேத புலி உரிச்சுட்டான். அப்படியே வேத புலியதான் உரிச்சு ட்ரெஸ் போட்டிருக்கான். நாம நினைக்கிற மாதிரி இந்த உயிரோட இருக்கிற காத்துல அலையிற புலியை அவன் குடிச்சு கிழிச்சு போடல, தெரிஞ்சுக்கவன் நல்லா. அந்த உயிரையும் அவன் கொல்லல. அவன் தான் புலித்தோல் போட்டிருக்கானே, புலியை கொண்டுதானே போட்டிருக்கான்னா அது உயிரில்ல புலியே கிடையாது. முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். அது கொட்டை எடுத்த புலியோ கொட்டை எடுக்காத புலியோ யாரு கண்டா நமக்கு தெரியும். அதனால வேத புலியத்தான் அவன் என்ன பண்ணான், உரிச்சு மாட்டி. அப்போ அவன் ஆடுகின்ற திருக்கூத்து வேள்வினால என்னை ஒண்ணும் பண்ண முடியாது, வேள்விக்கும் மேலானவன், வேள்வியினுடைய நாயகன் அவன் தான் அப்படின்னு காட்டுவதற்காக வந்த கோலம் தான். அந்த திருக்கோலத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வடிவமும் ஐந்தெழுத்தினுடைய வடிவம். திருவைந்தெழுத்த சொல்ல முடியாதவங்க கண்ணால பார்த்தாலே திருவைந்தெழுத்து சொன்ன மாதிரி. நமச்சிவாய மந்திரத்தை சொல்வதற்கு எது எல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல சைவ சித்தாந்த கிளாஸ்ல. துடிக்கரம், அதுக்கப்புறம் எது மழுக்கரம், அதுக்கப்புறம் அபயஹஸ்தம், வீசிய தூக்கிய கரம், தூக்கிய திருவடி, ஊன்றிய திருவடி, எல்லாத்துக்குமே அது நமச்சிவாய மந்திரம் இருக்கு. மாத்தி போடுவோம்ல, கீழே இருந்து போனா நமச்சிவாய, மேல இருந்து போனா சிவாய நம்ம, அதெல்லாம் போடுவோம் இல்லையா? அதெல்லாம் போட்டு காட்டி எல்லாரும் பார்க்கணும். பார்த்து நமச்சிவாய மந்திரத்தை வாயால சொல்றதை விட கண்ணும் நமச்சிவாய மந்திரம் சொல்றதுக்கு சமம். எது? அந்த பெருமானுடைய ஆடல் கோலத்தை பார்க்கறது கண்ணு நமச்சிவாய மந்திரம் சொல்றதுக்கு சமம். காது கேட்கும், மூக்கு நமச்சிவாய மந்திரம் சொன்னது. மூக்கு அப்படின்னு சொல்லலாம், மூக்கால ஓம் நம. அதான் மூக்கே நீ முரளாய், மூக்கே நீ முரளாய்ன்றார் யாரு? மூக்க நமச்சிவாய மந்திரம் சொல்லணும், காது நமச்சிவாய மந்திரம் கேட்கும், நாக்கள் நமச்சிவாய மந்திரம் சொல்லலாம். கண்ணு நமச்சிவாய மந்திரத்துக்கு என்ன வேணும்னு சொல்றதுக்காகத்தான் நமக்கு யார படைச்சு கொடுத்தாங்க? நடராஜர். நடராஜருடைய அந்த 5 அவயங்களை பாக்குறப்போ நமச்சிவாய மந்திரம் உள்ள வரும். 5 அவயங்களை மூடி மறைச்சாச்சு. 5 அவயங்களை மூடி மறைச்சாச்சு. இப்போ எந்த ஆன்மாக்கு அது பயனுள்ளதா இருக்கும்? நமச்சிவாய மந்திரம் சொல்றதுக்காகத்தான் அதை படைச்சோம் இல்ல? நமச்சிவாய மந்திரம் சொல்றதுக்கு இப்போ முதலமைச்சரா நல்லது செய்வான்றதுக்காகத்தான் அனுப்பிச்சோம். எங்களுக்கு ஏதாவது காசு கொடுப்பாங்க, இருக்கிற காசையும் வலிச்சு எடுத்துக்கிட்டா நம்ம என்ன பண்றது? மாத்திருவோமா இல்லையா? அந்த மாதிரி நமச்சிவாய மந்திரம் சொல்றதுக்காகத்தான் நடராசருடைய வடிவமே. நமச்சிவாய மந்திரம் கண்ணு சொல்லணும், நமச்சிவாய மந்திரத்தினுடைய வடிவம் தான் அது. நடராசருடைய திருக்கோலமே அது எல்லாம் பார்க்கணும். மழு தெரியணும், கையில இருக்கிற துடி தெரியணும், தூக்கிய திருவடி தெரியணும், ஊன்றிய திருவடி தெரியணும், அபயஹஸ்தம் தெரியணும், தூக்கிய அந்த வீசிய கரமும் தெரியணும். எல்லாத்துக்கும் மேல சடாமுடி தெரியணும், பிரபை தெரியணும். எல்லாம் பிரபை 51 அச்சரங்களுக்குள்ள அவன் அடங்கியிருக்கான்னு தெரியணும். கீழே ஊன்றிய யார் தெரியணும்? ஊன்றிய திருவடியில முயலகன் தெரியணும். இதெல்லாம் தெரிய பார்க்க பாருங்க எல்லாம் ஐயா அம்மா போட்டிருக்காங்க. ஊன்றிய திருவடி தெரியுதா? பாருங்களேன், தெரியுதா? தூக்கிய திருவடி தெரியுதா? வீசிய கரம் தெரியுதா?
அபயகரம் ஆக 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 அவனோட துடிக்கரம் தெரியுது. அவனுடைய அந்த மழுக்கரம் காட்டுங்க சாமி. மழுவேந்திய கரம் ஆகா மழுவேந்திய கரம். இது எல்லாத்தோட அந்த தலையில இருக்கக்கூடிய அந்த ஒரு தலையில கங்கை இருப்பா. கங்கை சடையில தான் இருப்பா. தலையில இருக்கிற தலைமாலை தான் இருக்கும். இங்க கங்கை இருக்க மாட்டான், தெரியும்ல. எல்லாம் நடராஜர்ல பாத்தீங்கன்னா கங்கை எங்க இருப்பா? சடையில ஒரு இடத்துல தொங்கிட்டு இருப்பா, பாத்தீங்களா? தலையில இருக்கிறது தலைமாலை, அந்த எலும்பு தலைமாலை தான் தலையில இருக்கும். இந்த இடத்துல கங்கை தடையில தொங்கிட்டு இருப்பான் இங்க. அதனால சரி அழகா இப்படி பாக்குறதுக்காகத்தான் அதை வச்சோம். இது எல்லாத்தையும் மறைச்சிட்டனால இது எல்லாத்தையும் மறைச்சிட்டனால நமச்சிவாயம். இப்ப நீ என்ன நிறுவ முயற்சி பண்றீங்க நான் கேக்குறேன்னா, இந்த தில்லை நடராஜனை காமிச்சு அவனுக்கு முழுவதுமா நகை போட்டு காமிக்கிறதுனால என்ன நிறுவ செய்யறீங்க? எல்லாத்தையும் மறைச்சிட்டு என்ன நிறுவுறீங்க? அவனுக்கு நகை தான் பிடிக்கும்னு சொல்ல வரீங்களா? அவனுக்கு பொண்ணுதான் பிடிக்க வரும்னு சொல்ல வரீங்களா? அவனுக்கு பொண்ணால ஆன விஷயங்கள் தான் பிடிக்கும், அவன் அதுக்காகத்தான் இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல பாக்குறவங்களுக்கு என்ன தோணும்? அவன் நகைதான் பெருசு, அவன் நகைதான் சொல்லுவான். ஆகா காசு மாலை எப்படி இருக்கு பாரு, ஆகா அவன் தலையில வச்சிருக்கிற பல விஷயங்களான விஷயங்கள் எப்படி இருக்கு பாரு, எப்படி வச்சிருக்கான் பாரு. இந்த எண்ணம் தான் நமக்குள்ள நோங்கும். இதுக்காகவா நடராச பெருமான் படைக்கப்பட்டா? அந்த திருவுருவத்தினுடைய சிறப்பு அதுதானா? இல்ல, திருவுருவத்தினுடைய சிறப்பு அது இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, கோவில்கள்ல படுற வழிபாடு நாட்டினுடைய வளமையை காட்டுறதுக்காக அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. அவங்கள குறை சொல்றதுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது, எனக்கு திராணியும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை விட்டுறலாம். ஆனா வீட்டுல வழிபாடு செய்யும் போது நடராஜர் கோயிலே போட்டாங்க, நாமளும் போடுவோன்ற நினைப்புல வீட்டுல இருக்கிற அத்தனை அடியார்கள் என்னதான் பண்றோம்? காசு மாலையை வாங்குறோம், ஐம்பொன்லையாவது வாங்கி போறோம்ல, தங்கத்துல வாங்கி போறோமோ இல்லையோ, ஐம்பொன்லையாவது வாங்கி அங்க எப்படி அலங்காரம் பண்றோமோ அப்படியே அலங்காரத்தை போட்டு முடிச்சு அதே மாதிரி பண்ணோம்னு அந்த அண்ணன் தான் வருதே தவிர நமக்கு அது இருக்க ஐந்தெழுத்தை தேடுகின்ற ஆற்றல் வர மாட்டேங்குது. அந்த ஐந்தெழுத்து தானே இருக்கு. அந்த ஐந்தெழுத்து நீங்க சிவபெருமானுடைய விஷயங்கள் இருக்குல்ல, அவனை எப்படி வரணும்னா, இறைவனை கம்ப பிம்ப கும்பமாக வழிபாடு செய்யலாம். சக்கரம் படிச்சிருக்கீங்களா? வீட்டுல எல்லாம் அந்த காலத்துல சக்கரம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? எழுத்தெல்லாம் எழுதி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த காலத்து அந்த ஓட்டுல அந்த என்ன சொல்லுவாங்க, அது காப்பர் பிளேட்ல வரைஞ்சிருப்பாங்க, பாத்துறீங்களா? அந்த காலத்துல வரைஞ்சு போட்டு இப்பெல்லாம் யாரும் வீட்லயும் அது எந்திரம் வைக்கிறது இல்ல. அந்த எந்திரம் போர்டை வச்சு பாக்குறப்ப அதுல என்ன போட்டிருப்பாங்க நமச்சிவாயம். அதை பார்க்கணும், பார்க்க என்ன ஆகும்? அது பேர் ஏன் சக்கரம் வச்சிருக்கோம்? சுழலும். அது நிறைய எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? அந்த எழுத்துக்களை உச்சரிக்க பீஜ மந்திரத்தை உச்சரிக்கும் போது அது பேர் சுழல்றப்ப பெரிய ஆற்றல் வரும். அதுக்கு பேர் தான் பைரவி சக்கரம், நவாக்கிரி சக்கரம் அப்படின்னு திருமந்திரத்துல சக்கரமே போட்டு வச்சிருக்காரு. அது மாதிரி சிவபெருமானுடைய ஆடுகின்ற திருக்கூத்துல நமச்சிவாய மந்திரத்தை பாக்குறப்போ அது சுழலும், அப்பதான் ஆடும், அப்பதான் சிவபெருமானுடைய நடனமே நமக்கு தெரியும். புரியுதுங்களா? சொல்றது புரியுதுங்களா? எப்படி சக்கரத்துல நமச்சிவாய மந்திரம் அந்த மந்திரங்கள்லாம் சொல்ல அந்த சக்கரம் சுழலுதோ, அது போல அவன் வீசிய கரம், தூக்கிய கரம், இதெல்லாம் பார்க்க என்ன ஆகும்? அப்படியே சுத்தி அது பார்க்க இது பார்க்க மாத்தி பார்க்க என்ன ஆகும்? நமச்சிவாய மந்திரம் மனசுக்குள்ள போய்கிட்டே இருக்கும், கண்ணு வழியா போய்கிட்டே இருக்கும். அப்படியே உள்ளுக்குள்ள அவன் ஆடுகின்ற திருக்கூத்து அப்படியே வரும். இப்படித்தான் ஆட வைக்கணும்னு அவங்க செஞ்சிருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் மறைச்சு அந்த பொருளை கூப்பிட்டு நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ஒரு மாம்பழம் ஜூஸ் போடுறேன்றேன், மாம்பழம் ஜூஸ் போடுறேன்னு சொல்லிட்டு மாம்பழத்தையே எடுத்துட்டு கெமிக்கல் இருக்குல்ல, கெமிக்கல் அதை போட்டு கலந்து மாம்பழ ஜூஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுதான் மாம்பழ ஜூஸ். மாசா தானே? மாசான்றது அதானே? மாசாக்குள்ள மாம்பழமா இருக்கு? மாசாக்குள்ள மாம்பழம் ஒரு சொட்டு கூட கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? இல்ல ஒரு சொட்டு கூட கிடையாது. அந்த மாசா மாம்பழம் தான் இப்ப வர்ற சாமி. அதுக்குள்ள என்ன கிடையாது? ஒரு சொட்டு தாத்பரியமும் கிடையாது. மாசா மாம்பழம் தான். ஆனா மாசா தான் பிடிக்கும். நமக்கு பிள்ளைங்கிட்ட கேளுங்க, உனக்கு மாம்பழம் பிடிக்குமா மாசா பிடிக்குமான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? மாசாதான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. மாசாதான் பிடிக்கும். மாசாதான் பிடிக்கும். நல்லது பிடிக்காது யாருக்கும். ஆனந்த பேசுறது பிடிக்குமா என்ன? இன்னைக்கு ஏதோ 74 பேர் இருக்கீங்க, கீதெல்லாம் தீதிட்டு இருக்கீங்க. வேற ஆனந்த பேசுறதும் பிடிக்காது யாருக்கும், தேவையும் இல்லை, ஒண்ணும் பிரச்சனை. நல்லது பிடிக்காது. முதல்ல நல்லது வளராது, நல்லது பெருகாது, நல்லது நமக்குள்ள மட்டும்தான் இருக்கும். சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்லை, எனக்கு வளரணும்னு அவசியம் இல்லை, பெருகணும். எங்க அடியார்களுக்கு புரிஞ்சா போதும். மாசா குடிக்கிற மாதிரிதான் கோவில்ல நம்ம போய் சாமியை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கண்டிப்பா நம்ம மாத்த முடியாது. மாசா கம்பெனிட்ட போய் மாம்பழம் போடுனா போடவே மாட்டான். வீட்டுல மாம்பழத்தை நம்ம போட்டு மாம்பழம் ஜூஸ் பண்ணலாம். அது மாதிரி வீட்டுல உங்களுடைய நடராஜர் வடிவத்தை வச்சுக்கிட்டு, நடராஜருக்கு உள்ளுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் போடுறோம்ல, ட்ரெஸ் இல்லாம நடராஜர் சிலை இருக்கு.
எல்லா சிலையும் ட்ரெஸ் இருக்குல்ல, உள்ளே ட்ரெஸ் போட்டுதான் அனுப்பிச்சிருக்கான். ட்ரெஸ் சிலையிலேயே ட்ரெஸ் இருக்கு. அப்ப அதை நீங்க நம்பல. அந்த சிலையில உள்ள ட்ரெஸ் நீங்க என்ன பண்ணல? அவன் ட்ரெஸ் போட்டிருக்கான்னு நீங்க நம்பல. அவன் ட்ரெஸ் போட்டிருக்கான்னு நம்பலன்னா அப்ப சாமின்னு மட்டும் நீங்க எப்படி நம்புவீங்க? நான் தெரியாம இருக்கிறேன். அவன் ட்ரெஸ்ஸ நம்பலன்றக்காக என்ன பண்றோம்? அவனுக்கு போட்டு வேஷ்டியை போட்டு கட்டி ஃபுல்லா மறைக்கிறோம், காலு கையெல்லாம் தேவையில்லை. அவன் தான் இப்போ அன்னை பராசக்தியினுடைய வடிவங்கள் பாத்தீங்கன்னா, அம்பாளுக்கு பாத்தீங்கன்னா இப்போ இந்த மேலாடை இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு எப்பயுமே பெண்கள் மேலாடை அணிவது இல்லை. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போகும்போது மேலாடை அணிவது, இப்படி ஆண்கள் மேலாடை அணிவது இல்லையோ அது போல கோவிலுக்கு போறப்போ பெண்களும் மேலாடை அணிவது இல்லை. நல்ல காலம் அதெல்லாம். பெண்மையா பார்த்த காலம். அப்படி இருந்தனாலதான் பஞ்சமா தேவியா இருக்கட்டும், நம்மளுடைய எல்லாருமே எப்படிதான் இருப்பாங்க. நீ கோவில் சிலைகள்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் மேலாடை இல்லாம தான் இருப்பாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா, இப்ப மேலாடை போடுகின்ற மரபு வந்துட்டனால, ஐயோ அன்னையுடைய மேல் மார்பகம் தெரியுதுன்றனால அவளுக்கு சேலை கட்ட ஆரம்பிச்சாங்க, என்னமோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்பனுக்கு அப்படி இல்லை. அவன் முழுவதும் என்னதான் போட்டிருக்கான்? ட்ரெஸ் போட்டுதான் வந்திருக்கான். இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம்? மேல ஒரு வேட்டியை கட்டி, நீ கட்டினா என்னடா, நான் ஒரு வேட்டியை சுத்தினா என் வேட்டியை கட்டி நீ நிக்கணும்டா. நீ நம்ம என்ன நினைப்பு இருக்குன்னா, நான் கொடுக்குற வேட்டியை கட்டி நீ நிக்கணும்டா, என் வேட்டியை கட்டி தான் நீ நிக்கிறேன் நான் நினைக்கிறேன்டான்றப்போ ஆணவம் அதிகம் ஆயிடுது. அப்ப சிவபெருமானை கும்பிட வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுது. நான் கொடுக்குற மாலையை தான் போட்டு நிக்கிறான், அவன் கழுத்துல மாலை போட்டு தான் நிக்கிறான். சரி, நான் அப்படிலாம் எதுக்காக சொல்ல வரேன்னா, தத்துவங்கள் எல்லாம் அழிச்சுக்கிட்டே வந்துட்டோம். சரி, நடராஜரை விட்டுருவோம். நடராஜரும் போயிட்டாரு. முருகனையும் ஆண்டி கோலத்துல இருந்து எடுத்து மாத்தி ராஜாவை மாத்தி உட்கார வச்சுட்டோம். அதுவும் தப்பு பண்ணிட்டோம். மாணிக்க வாசகர் மட்டும் மிஞ்சி இருக்காரு. எனக்கு கவனிங்க, நான் சொல்றது கேக்குதுங்களா? எல்லாருக்கும் கேக்குதுங்களா? மாணிக்க வாசகர் எப்படி வழிபாடு செய்யணும்னா, ஏற்கனவே போட்டு காமிச்சிட்டாங்க படத்துல. எப்படி போட்டிருக்காங்க? கந்தலாடை அணிஞ்சு, அவர் நெத்தியில இத மொட்டையெல்லாம் அடிச்சிருக்காரு, முடியெல்லாம் இருக்காரு, மொட்டையெல்லாம் அடிச்சு அதுல என்ன பண்ணிருப்பாரு? அந்த ருத்ராட்சம் போட்டிருப்பாரு. இந்த ருத்ராட்சம் இந்த நெத்தியில போடணும்னா தலையில என்ன இருக்கக்கூடாது? இந்த இடத்துல இந்த தலைக்கு போற ருத்ராட்சம் போடணும்னா தலையில என்ன இருக்கக்கூடாது? அதுதான் தப்பு. ஆனா ஆதீனங்கள் முடி இல்லாம தான் போடுவாங்க. அவங்க தலையில மொட்டை அடிச்சிருப்பாங்க, அவங்களால முடி இல்லாம தான் போடுவாங்க. மாணிக்க வாசகர் அப்படிதான் இருப்பாரு, நாவுக்கரசர் அப்படிதான் இருப்பாரு, தலையில முடி இருக்காது, அப்படிதான் போட்டிருப்பாங்க. ஆனா இப்ப என்ன பண்றோம்? எல்லாரும் போட்டுக்கலாம். முடி இருக்கு, முடி இல்ல, அது என்ன, எதுக்கு போடுறோம்? எதுக்காக போடுறோம்? கழுத்துல ருத்ராட்சம் கண்டமணி ஒன்னாத்தான் போடணும். இப்படிதான் இருக்கணும். கண்டமணி ஒண்ணுதான் இருக்கணும். இது பூரா சின்ன சின்ன பாசி மாதிரி போட்டு அதுல ஒரு மூணு குண்டலம் போட்டு மூணு சின்னது அப்படின்னு போட்டு அது ஒரு ஆர்னமெண்டா போடுறோம். ஆர்னமெண்டா பார்க்க கூடாதுன்றதுக்காக தான் என்னது, நான் ஆர்னமெண்டே பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் ருத்ராட்சத்தையே ஆர்னமெண்டா போட்டுக்கிறது. இது என்ன தாற்பயம்? இப்ப நீ நகை மேல ஆசைப்பட வேண்டாம், இது வேணா ஆசைப்பட வேண்டாம்னு காட்டுறதுக்காகத்தான் ருத்ராட்சத்திலேயே நான் ஜாலியா வாழ இது பண்ணிக்குவேன் அப்படின்னா அது பொருள் அல்ல. அப்படித்தான் இது. ருத்ராட்சம்னா கயிறுல தான் போடணும். ஒரே ஒரு குண்டம் தான் இருக்கணும். அதுல ஒரு குண்டம் தான் இருக்கும். அது கூட நான் அது சேர்க்கிறேன், அது பொடி சேர்க்கிறேன், அது பிடி சேர்க்கிறேன், பூன் சேர்க்கிறேன். அந்த பூணுல நான் யானை வடிவம் வைக்கிறேன். அதுல நான் நகாசுகளை நிறைய பண்றேன்றப்பயே நீ போட்டுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை. இது நீ பண்றதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? நீ வெளியிலேயே போட்டுக்க, தங்கத்திலேயே போட்டுக்க. எதுக்கு ருத்ராட்சம்? உனக்கு ருத்ராட்சம் வந்ததே வேண்டாம்னு சொல்றதுக்கு தான். அன்னை பராசக்தியை அடைகிறதே மாயை வேண்டாம்னு சொல்லி அப்பனை பிடிக்கிறதுக்காகத்தான். இந்த தாத்பரியம் கடைசி வரைக்கும் வரலன்னா சைவ சித்தாந்தம் எங்க போகும்? அதனால மாணிக்க வாசகரை வழிபாடு செய்யும் போது தலையில கிரீடம் சாத்தவே கூடாது. ஏன்னா கிரீடம் வேண்டாம். மண்ணாழ்வான் மதித்தும் இறைன்னு போட்டார். மண்ணாழ்வான் மதித்தும் இறைன். வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன்னு சொன்னவருக்கு செல்வத்தாலேயே மாலை, செல்வத்தாலேயே மாலை. ஞான பண்டிதனா நிக்கிறவனுக்கு முத்தாலேயே அங்கி. எல்லாம் வேணாம். ஓடும் கவந்தியும் உறவென்று உள்கசிந்து தேடும் பொருள் சிவன் கையில எனத்திலிருந்து திருவோடும் கோவணம் தான் எனக்கு உடைன்னு அவரே சொல்லியிருக்கார். எதுல சொல்லியிருக்கார்? எது சொல்லி என்ன பாட்டு? ஓடும் எந்த பாட்டு? குலாப்பத்துல சொல்லியிருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு. இப்போ எனக்கு
எனக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், எனக்கு பாவக்காய் பிடிக்காது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனா நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க, உங்க வீட்டுக்கு வந்தா பாவக்காய் ஜூஸ், பாவக்காய் பொரியல், பாவக்காய்ல வந்து இது சாதம் அப்படின்னு எனக்கு பண்ணி தரீங்க. எனக்கு எப்படி இருக்கும்? கசந்து போயிடும். பிடிக்குமா? எனக்கு பிடிக்குமா? அது மாதிரி பொருள் வேண்டாமை வேண்டி நிற்கின்ற 2 பேர் இருக்காங்க. யாரு? நாவுக்கரசரும் மாணிக்கவாசகரும். அவங்களும் அப்படிதான். உங்களுக்கு பொருள் வேண்டுமா? கவலைப்படாதீங்க. யார் இருக்கா? இருக்கவே இருக்காரு என்றும் மனக்கோலத்துல. என்றும் மனக்கோலத்துல யார் இருக்கா? சுந்தரமூர்த்தி சுவாமிகள்ங்கய்யா. சுவாமிகளும் நம்முடைய 3 வயது குழந்தை அவங்களுக்கு நீங்க நகை அள்ளி போடுங்க. ஏதாவது ஒரு வார்த்தை நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்க எதுக்குங்க நீங்க வந்து ஞான சம்பந்தருக்கு நகை போடுறீங்க, நீங்க எதுக்குங்க நீங்க சுந்தரருக்கு நகை போடுறீங்க, ஏதாவது ஒரு வார்த்தை நான் கேட்டேன்னா எல்லாரும் என்னை கல்லாலே அடிங்க, நீ கல்லாலே அடிங்க. நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அப்படிதான் அவங்களை வழி. அவங்களுக்கு பட்டு துணி இல்லாம நீங்க நார்மல் துணி போடுவீங்கன்னா கேட்பேன், என்னங்க அவங்களுக்கு பட்டு துணி இல்லாம நீங்க நார்மலா? ஏன்னா அவர்கள் போகத்துக்குரியவர்கள், போகத்தாலே இறைவன் அடைய முடியும்னு சொன்னவங்க. ஆனா மாணிக்கவாசகருடைய கோலம் என்னன்னா, அந்த கோலம் வந்து எந்த கோலம்? உறவு கோலம். எதுவும் வேண்டாம், எல்லாம் வேண்டாம்னு இருந்தாதான் ஞானம் வருன்றதுக்காகத்தான் அவரை ஞான நிலையில அந்த கோலத்துல வச்சிருக்கோம். திரும்பவும் அவர் எங்க போய் நிறுத்திடுறோம்? சரசரன்னு இறக்கி போய் அங்க போய் இருக்கணும். நீங்க கிரீடம் வச்சு வைக்கிறது உங்களுக்கு வேணா நல்லா ஜாலியா இருக்கலாம். தத்துவத்தினுடைய ஒழிப்பு, தத்துவத்தை அழித்து ஒழிக்கிறோம். சிவபெருமான் தலையில என்ன வைக்க கூடாது? சோமாஸ்கந்தருக்கு வைக்கலாம், ஆனா வேற யாருக்கும் தலையில கை வைக்க கூடாது. சிவபெருமானுக்கு லிங்க திருமையில பொதுவா அதுக்குள்ள நமக்கு சரி. அப்போ பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றினா இறைவன் கருணை மிகுந்தவன் சொல்றோம். எங்க மிகுந்திருக்கா? அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலையை போற்றி. மன்னிக்கணும், வேற இடத்துக்கு வந்துருக்கா? ஐயோ மன்னிக்கணும், பாருங்க தப்பு பண்றேன், அடியார்கள் திருத்தணும். கண்ணாரமுத கடலை போற்றி தான் நீங்க சொல்லணும். நான் சாட்டுக்கு பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி என் இடத்துக்கு எனக்கு எசவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஏகம்பத்துறை எந்த ஆய் போற்றிக்கு அப்புறம் தான் பாகம் பெண்ணூர் ஆனாய் வரும். அதனால மன்னிச்சுக்கோங்க அடியார்கள், கண்ணாரமுத கடலே போற்றி, அதுதான் இன்னைக்கு நான் சொல்லணும். ஆக மக்கள் புரிஞ்சுக்கோங்க. அவங்க பண்ணிட்டாங்க, அண்ணாச்சி சொல்ற மாதிரி அந்த வீட்டுல டேபிள் டாப் இருக்கு, இந்த டிவில டேபிள் டாப் இருக்கு, உங்க வீட்டுல டேபிள் டாப் இருக்கான்னு கேக்குற மாதிரி எல்லாரும் பண்றாங்க, அதனால நாங்களும் பண்றோன்றதுக்காக வர வேண்டாம். சிவபெருமானே சொன்னாலும், யோ நீ சொன்னது தப்பியா, நீதான் சொல்லி கொடுத்துருக்க செய்யக்கூடாதுன்னு. இப்ப நீயே வந்து சொன்னா நான் அதை எப்படி கேட்பேன்னு சொல்றதுதான் யாரு? சைவ அடியார்கள். நீதான் சொல்லிருக்க தப்பு யார் பண்ணாலும் கேட்கணும்னு. நீயே தப்பு பண்ணா நான் கேட்கதான் செய்வேன்னு சொன்னவன் தான் யாரு? அதனால அவங்க செய்யறாங்களே, அவங்களே செஞ்சுட்டாங்க, நாங்க செய்யறோம் அப்படின்னா சிவபெருமானே வந்து சொன்னாலும் தப்புன்னா தப்புதான். நகைதான் போடுவேன் தெரியுமா உனக்கு என்ன? யோ சும்மா நடிக்காத, நீதான் நகை போட மாட்டேன்னு எத்தனை சொல்லிருக்கியே, பொண்ணெல்லாம் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிருக்கியே அப்படின்னு அவங்ககிட்டே நம்ம கேள்வி கேட்கணும் தவிர அவனே சொல்லிட்டான் ஆமானம். அது கிடையாது. சைவத்துல கேள்வி கேட்காம எதையும் செய்யாதீர்கள். ருத்ராட்சம் போட சொல்றேன்ல, எதுக்கு நான் போடணும்? காசு வரும்னு சொல்றேன்ல, வாசி தீரவே காசு நல்குவி மாசின் மிழலை ஏசல் இல்லை என்ற மாதிரி பண்ண காசு வரும்ன்றல்ல, அது எப்படி காசு வரும்? கேட்கலாம், கேள்வி முழுதும் கேளுங்க, முழுதும் கேட்டு தெளிவா இருங்க. புரியுதுங்களா? அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நம்பாதீங்க, நான் சொன்னாலும் நம்ப கூடாது. இப்ப ஐயா கேட்டாங்களா இல்லையா, யோ காமி யாரையுமே கொன்னதில்ல அப்படின்னு, காமனை எரிச்சிருக்காரு, அப்ப நீ என்ன சொல்ற? அந்த கேள்வி வேண்டும்னு சொல்றேன். அப்படி கேள்வி கேட்கணும். புரியுதுங்களா? அதனால கண்ணாரமுத கடலை போற்றி மன்னிச்சுக்கணும், என்ன மன்னிச்சுக்கணும். நாம இன்னைக்கு கண்ணாரமுத கடலை போற்றி பார்க்கல. வருகின்ற அமர்வு வெள்ளிக்கிழமையில கண்ணாரமுத கடலை போற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி வந்து நமக்கு வந்து இதுல வரும், நமக்கு வந்து புதன்கிழமை வரும். அதுல அம்மா தயாரா இருங்க அப்படின்னு சொல்லி, இறைவன் பெண் வடிவம்னா பெண்ணுன்னு எடுத்துக்கூடாது, இறைவன் ஆண் வடிவம்னா ஆண் எடுத்துக்கூடாது. சிவபெருமான் ஆண் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். அவன் ஆண் கிடையாது, பெண் கிடையாது. ஏன்னா இறை சக்திக்கு பாலினம் இல்லை, பாலினம் இல்லாதவன்.
அவனுக்கு போய் வேட்டியை சாத்திட்டு இருக்கோம்ல, அவன் லிங்க திருமேனில காட்டுறது பாரு, இதுல கண்ணு கிடையாது, காது கிடையாது, மூக்கு கிடையாது, ஆண் குறி கிடையாது, பெண் குறி கிடையாது. இருக்கா? எதுல? நம்ம லிங்க திருமேனில ஆண் குறி, பெண் குறி, ஆண் பெண்ணுடைய மார்பு ஏதாச்சும் இருக்கா? இல்ல. ஆனாலும் என்ன பண்ணிடுறோம், அவன் ஆணுன்னு நினைச்சு வேட்டியை சாத்திடுறான் இல்ல. ஐயோ, என்ன எல்லாரும் புழக்க போறாங்க, எல்லாரும் சேர்ந்து புழக்க போறாங்க. ஏண்டா அவன் வேட்டியும் சாத்தக்கூடாதுன்றியா? வேட்டியும் சாத்தக்கூடாதுன்றியா? திரும்ப சாமி சார் எல்லா பகுதியிலையும் சாத்திருக்காங்கன்னா இல்ல, அப்படி செய்யக்கூடாதுதான் மரபு. அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா நல்லா கவனிங்க, அந்த சன்னதியிலேயே சிவபெருமான் ஒரு அம்மா கேட்டாங்க, எதுக்குங்க சன்னதியில அம்பாளுக்கு தனியா சன்னதி, இதுக்கு தனியா சன்னதி, நான் வந்து என் பொண்ணுக்கு வந்து வளையல் செஞ்சு கொடுத்தேன், அம்பாள்கிட்ட கொடுப்பாங்கன்னு பார்த்தா சிவபெருமான் தலையில லிங்க திருமேல வச்சுட்டாங்க, சந்தோஷம், ஆனாலும் அம்பாள்கிட்ட வச்சுதான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அடியார் சொன்னாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மேல இருக்கிற பானம் ஆணுக்குரியது, கீழே இருக்கக்கூடிய அந்த ஆவுடையார் பெண்ணுக்குரியது. அப்ப ஆணும் பெண்ணும் சேர்ந்த நிலைதான் எது? லிங்க திருமேனியே. லிங்க திருமேனிலேயே சிவசக்தி சொரூபம் இருக்கு. இத நான் சொல்லல, திருமூலர் திருமந்திரத்துல சொல்லியிருக்கார், திருமூலர் திருமந்திரத்துல சொல்லியிருக்கார். அப்போ எப்படின்னா ஊ அப்படிங்கிற அந்த 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 ஒரு சக்கரத்துக்கு பொருள் சொல்லும் போது சொல்லியிருக்காங்க. சரி, என்ன சொல்ல வரேன்னா, சரி, கீழே இருக்கிற ஆவுடையார் யாரு? பராசக்திங்கய்யா, அன்னை பராசக்தி. பராசக்தி என்னதான் கட்டணும்? என்னதான் கட்டணும்? சேலைதான் கட்டணுங்க. மேல இருக்கிற பானத்துக்கு தான் என்ன கட்டணும் உங்க கான்செப்ட் படி? வேட்டி கட்டணுங்கய்யா, வேஷ்டி கட்டணும். மேல இருக்கிற கான்செப்ட் வேஷ்டியை கட்டுங்க, கீழே இருக்கிற சாமிக்கு இது நம்ம இதை கட்டுங்க, ஏதோ கட்டுங்க. இதுக்காக கட்டுறதுக்காக அவங்க வரல, தெரிஞ்சுக்கோங்க. ட்ரெஸ் வேண்டாம், ட்ரெஸ் கான்செப்ட் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான். சரி, நீ இப்படியே பார்த்துட்டே இருப்பன்றதுக்காக தான் சாமி உருவமா இல்லாம அருவமா நின்று காமிச்சேன். நீ ட்ரெஸ்ஸுக்கு இனிமே ட்ரெஸ்ஸை பார்க்காத, ஆண் பெண் பார்க்காத, நீ வந்து உருவத்தை பார்க்காத, கண்ணு பார்க்காத, மூக்கு மொழி பார்க்காத, அழகு பார்க்காத, அன்பை மட்டும் பாருன்றதுக்காகத்தான் அவன் உருவம் இல்லாம வந்தான். அதுலயும் மஞ்சளை தடவி, அதுலயும் கண்ணு காது மீசையெல்லாம் வச்சு, நீ எங்க போனாலும் நான் உனக்கு உருவம் தாண்டா கொடுப்பேன் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா எங்க போறது? அங்கேயும் வேஷ்டியை கட்டி, அங்கேயும் நாகாபரணம் போட்டு, அந்த திருமேனியிலையும் என்ன போடுறோம்? காசுமால, ஒட்டியானம் அப்படின்னு சொல்லி சந்திரமுகி படத்துல வர மாதிரி எல்லாத்தையும் அதுக்குள்ள போட்டுதான் இருக்கும். அங்கேயும் அது வேண்டான்ட்டு தான் எங்க வர்றான் அவன், அது வேண்டான்ட்டு தான் ஒரு லிங்க திருமேனிக்குள்ளேயே வர்றான் அவன். அப்படிதான் அந்த தாற்பயமே. அதுக்கும் வேட்டையை கட்டி, மாலையை போட்டு, கண்ணை வச்சு, காது வச்சு, அங்க வந்து உள்ளுக்கு இருக்க சாமிக்கு நாங்க அப்படி பண்ண போறோம், இப்படி பண்ண போறோம். லீஸ்டா பார்க்கணுன்றதுக்காக தான் வைக்கிறோம். அது வேற ஒன்றும் இல்லை, எளிமையா பார்க்கணுன்றதுக்காகத்தான். உனக்கு என்ன வேணாலும் பண்ணிக்க, உருவத்தை வச்சு என்ன வேணா, சோமாஸ்கந்தருக்கு என்ன வேணாலும் பண்ணு, குளிப்பாட்டு, சோப்பு போடு, பவுடர் போடு, மேக்கப் போடு, லிப்ஸ்டிக் போடு, ஃபவுண்டேஷன் போடு, மஸ்கரா போடு, என்ன நிறைய தெரியுது ஆனந்துக்கு. அதானே யோசிக்கிறீங்க. என் பிள்ளைக்கு நான் வாங்கி தருவேன், 2 பொம்பளை பிள்ளைங்களுக்கு நான் வாங்கி தருவேன், அதனால எனக்கு நிறைய தெரியும், வேற ஒண்ணும் இல்லை. அதனால எல்லாத்தையும் நீங்க போட்டுக்கலாம், போட்டு அலங்காரம் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக தான் சோமாஸ்கந்தர். குழந்தையா பாத்துக்கோங்க, அதுக்கடுத்து பெண்ணா பாத்துக்கோங்க, ஆணாவும் பாத்துக்கீங்க, 3ஆவும் பாத்துக்கீங்க. சிவபெருமானையே குழந்தையா பாக்குறோம். ஒரு நிமிஷத்தோட நிறைவு பண்ணிடுறேன். அதான் நான் 4 நிமிஷம் வந்து ஒரு நிமிஷம் வந்து சிவபெருமான நான் குழந்தையா பாக்குறேன், அம்பால குழந்தையா பாக்குறேன்னு சொல்றாங்க பாருங்க. அப்படியெல்லாம் பார்க்க கூடாதுன்றதுக்காகத்தான் நடுவில் ஒரு குழந்தைய வச்சாங்க. யாரு? முருகன். நடுவில் ஒரு குழந்தை, அந்த குழந்தையா பார்த்தோம்னா உன் தாய் தந்தையாக பார்க்கணும். ஆனா இப்ப மாத்தி மாத்தி பாவனை மாறுது. அப்போ தயவு செய்து சைவத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை நீங்க தலையை நினைச்சுக்காதீங்க. இந்த திருவாசக சிந்தனை ஏற்படுத்தப்பட்டதே உண்மை சைவத்தை உறக்க சொல்லணுன்றதுக்காகத்தான். இங்க யாரும் கல்லா கட்ட விரும்பல, எனக்கு கல்லா கட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது, எதுவும் கிடையாது. கல்லா கட்டணும்ன்றவங்க தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சைவத்தினுடைய சமயத்திற்கு புறம்பானது அப்படிங்கிற செய்தியை நான் இதை முடிவு கொண்டு வந்துடுறேன். என்னன்னா, சிவபெருமான் ஒரு நாளும் யாரையும் கொல்வது இல்லை, கொல்லுகின்ற பொருள் அவங்ககிட்ட இல்லவே இல்லை. 2வது, முருகப்பெருமானும் யாரையும் கொல்லல, அவனுக்கு கோபம் வராது, சிவபெருமானுக்கும் கோபம் வராது. எல்லாரும் சொல்றீங்களா நெத்திக்கண்ணை நக்கீரா அப்படி நெத்திக்கண்ணை பார்த்து கோபப்பட்டாரு, அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா கோபப்படல. நக்கீரர் சொல்றது ரைட்டா தப்பா? தப்புதாங்க ஐயா. இத அடுத்த சிந்திப்போம், எல்லாரும் கேளுங்க. நக்கீரர் சரியா தர. இவன் என்ன பண்ணான்னா, நக்கீரர் வந்து எதுல இருந்தாருன்னா இருள்ல இருந்தாரு, ஒளி காட்டுவதற்காக ஞானத்தை பறிச்சான்.
ஞானக்கண் விரிப்பது என்பது இது கொல்வதற்காக அல்ல, காப்பாத்துறதுக்கு. டாக்டர் கையில கத்தி பிடிச்சான்னு என்ன அர்த்தம்? ஏதோ உயிரை காப்பாற்ற போறான்னு அர்த்தம். ஒரு ரவுடி கையில கத்தி பிடிச்சான்னு என்ன அர்த்தம்? யாரையோ வகுற போறான்னு அர்த்தம், யாரையோ வகுற போற. அது மாதிரி டாக்டர் கையில கத்தி பிடிச்சா யாரோ ஒரு உயிரை காப்பாத்த போறான்னு அர்த்தம். ஒரு ரவுடி கையில கத்தி பிடிச்சா யாரையோ வகுற போறான்னு அர்த்தம். அது மாதிரி சிவபெருமான் நெற்றிக்கண்ணை விரித்தல் என்பது அது ஞானத்தை பாய்ச்சுறார். யாருக்கிட்ட? எப்படி வந்து எப்படி வந்து முருகன் வந்து இவன் மேல ஞானத்தை பாய்ச்சினாரோ, சூரபத்மன் மேல ஞானத்தை பாய்ச்சினாரோ, அது போல நக்கீரன் மேல ஞானத்தை பாய்ச்சினார். புரியுதுங்களா? அடுத்த வாரம் முக்கியமான செய்திகளை பார்க்க போறோம். ஆடல் காணீரோ விளையாடல் காணீரோ திருவிளையாடல் காணீரோ திருவிளையாடல் காணீரோ. அடுத்த நக்கீரரை பத்தி பேச போறோம். நக்கீரரை பத்தி சொல்லிட்டு நம்ம பாகம் இது கண்ணாரம்பது கடலை போற்றி நம்ம பாடிட்டு நம்ம நிறைவு செஞ்சுட்டு அடுத்த வாரம் வந்து புதன்கிழமைக்குள்ள அம்மா வந்து பேசுறாங்க, எல்லாம் பண்றோம்னு சொல்லி வெள்ளிக்கிழமை எல்லாரும் வந்துருங்க. இங்க என்னடா கடைசியில திருவாசகம் கேட்க வந்தா திருவாசகத்துல ஒத்த வரி சொல்லாம இப்படி திருவாசக கிளாஸை முடிச்சுட்டு படுபாவி நீ நல்லா இருப்பியா அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு மனசுல இருக்கு. ஆனா திருவாசக சிந்தனையோட நோக்கம் திருவாசகத்தை சொல்வது அல்ல, திருவாசகம் மட்டும் சொல்வது அல்ல, நம்ம சைவத்துல ஏற்படுகின்ற கலைகளை எல்லாம் நீக்கணும்ன்றதுதான் அப்படின்னு சொல்லி இந்த அளவுல அதனால உங்களுக்கு திருவாசகம் படிக்கணும்னா நிறைய புத்தகம் இருக்கு, நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்கு, அங்க எல்லாம் போய்க்கலாம். சைவத்துல தெளிவு ஏற்படணும், சிவபெருமான்கிட்ட குறைப்பு இருக்கணும்னா திருவாசக சிந்தனைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி யாராவது ஏமாந்து போனீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏமாற்றம் தொடரும் என்று சொல்லி இந்த அளவுல அடியை நிறைவு செய்யும் முகமாக அம்மையார் அவங்களை அழைக்கிறேன். யாரும் போயிட வேண்டாம், 2 நிமிஷத்துல நிறைவு பண்ணிடுவோம். 70 அடியார்கள் இருக்கீங்க, பார்க்கறதுக்கே கண் குளிர்ச்சியா இருக்கு. யாரும் போயிட வேண்டாம், இருந்து போயிடலாம். 2 நிமிஷம் மட்டும் இருக்க நம்ம எல்லாரும் போயிடலாம். நமச்சிவாய். அம்மா நிறைவு செய்யலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வடாது பெய்க மணிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருடைய தாமரை சென்னிமேல் சுற்றி வணங்கி விடைபெறுகிறேன். சிவாய நமங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி. அடியார்கள், புது அடியார்கள் எவரேனும் கருத்து பதிவு செய்யணும்னா செய்யலாம். ஏதாவது ஒரு கருத்து நல்லா இருந்துச்சு, நல்லா இல்ல, படு கேவலமா இருந்துச்சு, இல்ல ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கேள்வி கேட்கலாம். உங்க எல்லாருக்கும் உரிமை உண்டு. உங்களுக்கான கால அவகாசம் 30 வினாடி துளிகள் தான். 30 வினாடி துளிகள் நீங்க கேட்கறத கேட்டுக்கலாம். சொந்த கருத்து சோக கருத்து பேசக்கூடாது. இதுதான் இங்க புதிய அடியார்கள் எவரேனும் பேசணும்னா கரம் ஏற்பலாம், அவங்களுக்கான வாய்ப்பு இங்க கொடுக்கப்படும். புதிய அடியார்கள் எவரும் பேச நடராஜன் ஐயா சுவாமி. நடராஜன் ஐயா பேசுங்க. மற்றொரு அடியாருக்கு வாய்ப்பு. ஐயா தெரியல, என்ன தெரியல, பேசல. மற்ற அடியாருக்கு வாய்ப்பு. புதிய அடியார்கள் எவரேனும் பேசலாம், உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க புதிய அடியார்களுக்கு வாய்ப்பு. லட்சுமி கலாமாவுக்கும் தர்றேன், சாந்தி அம்மாவுக்கும் தர்றேன். புதிய அடியார்கள் எவராலும் பேசலாமா? சரி சரி. புதிய அடியார்கள் ஐயா, நீங்க இது வரைக்கும் நான் கேட்காதெல்லாம் கேட்டிருக்கிறேன். இவ்வளவு பிரமாதமா இருக்குது. இது ரொம்ப எனக்கு ஆனந்தமா இருக்குது. நன்றிங்க. ஆமா, லட்சுமி அம்மா பேசுங்க. லட்சுமி கலாமா. ஐயா சிவாய நமங்கய்யா. திருவடி வணக்கம் ஐயா. இப்போ நீங்க வந்து நடராஜருக்கு நகை போட்டு பார்க்க கூடாது இந்த எல்லாம் சொல்றீங்கல்ல, இது ஏன் ஆதீனங்கள்லாம் வந்து வெளியே சொல்ல மாட்டேன்றாங்க? இது சைவத்திற்கு ஏற்புடையதா இல்லையா? லட்சுமி கலாமா என்கிட்ட சொல்லணும்.
இது சைவ சித்தாந்தத்துக்கும் சைவத்திற்கும் ஏற்புடையதா இல்லையா? அதுதான் நான் கேட்கிறேன். சைவ சித்தாந்தம் படிச்சவங்க இப்ப நீங்க சொல்றத நான் கரெக்ட் புரியுது. அந்த நமச்சிவாயன்றத பாக்குறதுக்கு நம்ம அந்த நடராஜர் உருவத்தை வச்சிருக்கோன்றத அவங்க தெளிவா சைவ சித்தாந்த நூல்ல இருக்குது. அப்ப ஏன் அந்த ஆதீனங்கள்ல இருந்து அதை வந்து வலியுறுத்தாம இருக்காங்க? எல்லா கோயிலையும் இந்த மாதிரி சொல்லணும்ல, எல்லா ஆதீனங்களும் இந்த இதை வலியுறுத்தணும்ல. அப்போ தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக வைக்கணும்ல, இதை ஏன் செய்யறது இல்ல? அதுதான் அது வந்து நீங்க வந்து ஆதீனத்துக்கு தான் கேட்கணும். அதை வந்து இது கூட பதில் சொல்ல நான் மாட்டிக்குவேன். அதனால கரெக்டான கேள்வி. நமக்கு ஆதீனங்கள் செய்த கூட என்ன தெரியுமா, அவங்க செஞ்சப்பட நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லி கொடுத்தாங்க. இது மூலமா நம்மளை மாத்திக்கலாமே தவிர மற்ற விஷயங்களுக்கு நான் உள்ள போகல. நான் கண்டிப்பா இதை பதில் சொல்றேன். அம்மாவுக்கு குரல் பதிவு கொடுங்க, நான் கண்டிப்பா பதில் சொல்றேன். இது பொது வழியில சொல்லக்கூடிய விஷயமா இல்லாதனால வேற நான் பயப்படல, இருந்தாலும் யாரையும் புண்படுத்தவும் விரும்பல. அதுக்காக தான் இதை செய்ய வேண்டிய பொறுப்பு ஆதீனங்களுக்கு உண்டு. இதை வந்து ஏன் இதெல்லாம், ஏன்னா இதை நமக்கே சொல்லி கொடுத்தனாலதான் நமக்கு தெரிஞ்சிச்சு. சைவ சித்தாந்தம் படிக்கணும் நமக்கு தெரியாது. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம், நகைப்படுறோம், நம்மளுக்கு ஜாலியும் படிச்சிருக்கோம். சைவ சித்தாந்தத்துல ஞான கூத்து, ஊனக்கூத்து, மோனக்கூத்து எல்லா கூத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இப்படிதான் பார்க்கணும், இதுக்காகத்தான் அது இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு அதை மறைச்சா நம்ம கேட்க மாட்டோமா இல்லையா? அதனால இது நமக்கு நன்றிதான் சொல்றோம் ஆதீனங்களுக்கு முதல்ல. ரெண்டாவது இதை ஏன் செய்யலன்னு ஆதீனங்களுக்கு பதிவு மூலமாக நாமளும் ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். நல்லதுங்க சார், மகிழ்ச்சி. நன்றி. சாந்திமதி அம்மா. சிவாயனமையா, திருவடி வணக்கம் ஐயா. அது என்னன்னா, இப்ப நம்ம தவறு செய்யறாங்க அப்படின்னு தெரியுது, தெரிஞ்சு நம்ம வந்து அந்த தவற சுட்டி காட்டக்கூடாது. அந்த மாதிரி சுட்டி காட்டினா அவங்க நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க திருந்திக்குவாங்க அப்படின்றதுக்காக நம்ம சுட்டி காட்டணும்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி செய்யக்கூடாது அப்படின்றாங்களே. நீங்க அதுதான் நீங்க எல்லாரும் உங்க தவறெல்லாம் சுட்டி காமிச்சிடலாம். இருக்கிற 70 பேர் இருந்தாங்க. 70 பேருக்கு உள்ள அந்த நினைப்பெல்லாம் நம்ம சுக்கா உடைச்சோம். இதுல ஏதாவது நான் பயந்தேனா இல்ல ஏதாவது நான் நினைச்சுக்குவாங்க. எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல, எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, எவ்வளவு பேர் வீடியோ பார்ப்பாங்கன்னு தெரியல. பயப்படல, உண்மை உரைக்க சொல்றோம். அதுக்கு சேரல, அது எனக்கு கவலை இல்லை. சொல்லியாச்சு, அவ்வளவுதான். நான் அப்படிதான் வழிபாடு செய்ய போறேன். எனக்குள்ள அப்படி இருக்கு, தெரிஞ்சவங்க கிட்ட நான் சொல்ல போறோம், அவ்வளவுதானே தவிர மற்றபடி பெருசா ரெவல்யூஷன் ஏற்படுத்தணும்ன்ற அவசியம் நமக்கு இல்ல. சொல்வது தவறு இல்லையே. நீங்க இதுதான் உண்மையா அடியனும் உங்களை மாதிரியேதான் ஐயா. நானும் பட்டுன்னு கேட்டுடுவேன். அப்ப அந்த இடத்துல வந்து நம்மள பாவம் அது வந்து பாவ வினையில சேர்ந்துடும், ஆகாமியத்துல சேரும், நீ அப்படி எல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு பயமுறுத்துற மாதிரி பேசுறாங்க ஐயா. ஆனா எனக்கெல்லாம் அப்ப 75 ஆகாமியம் வந்திருக்கணும். எனக்கெல்லாம் 525 அமர்வு 1000 மணி நேரம் நான் பேசியிருக்கேன். எவ்வளவு ஆகாமியம் வரப்போகுது அப்படிலாம் ஆகாமியத்துக்கான. அப்ப நீங்க உண்மையை சைவ சித்தாந்தம் படிச்சிருந்தீங்கன்னா இது எப்படி எனக்கு ஆகாமியமா ஆகும்? நல்வினையை நாம் செய்யறோம், எனக்கு வந்த வினைகள் தவறுன்னு சொல்லிட்டு ஆகாமியம் ஆகும், அப்படிதானே வரும். அப்படின்னு ஆகாமிய வினை பத்தி சரியா தெரிஞ்சாலும் நம்ம கேட்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதனால தவறு. சிலவங்க சொல்றாங்க அடுத்தவங்க காலில் விழுந்தா அவங்களுடைய, இன்னொன்னு கவனிங்க, அவங்க காலில் விழுந்தா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வினையெல்லாம் அப்படியே வந்துரும் அப்படின்றான். இது சைவ சித்தாந்தப்படி தவறு இல்லை தானே? சைவ சித்தாந்தப்படி யாருக்கும் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. என்னை தொட்ட உடனே உங்களுக்கு வினை வந்துடும், என்னுடைய வினையெல்லாம் உங்களுக்கு வந்துடும். அப்படின்லாம் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், எல்லாரையும் போய் தொட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னும் சரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் கிடையாது. சைவ சித்தாந்தம் நம்முடைய வினை நம்ம அனுபவிச்சே தீரணும்னு நம்ம உடலோடையே அனுபவிச்சு கொடுத்துட்டான், அவன் ஏற்கனவே கொடுத்துட்டான். அதனால அதெல்லாம் நம்ம வந்து ஏற்புடையதா எடுத்துக்கிறது அப்படின்னு சாமி அருமையான கேள்வி. இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு, அதோட நிறைவு செய்ய ஒருவருக்கு வாய்ப்பு. நன்றி நன்றி. வணக்கம் ஐயா. ஒருவருக்கு வாய்ப்பு. யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? சரி, நிறைவு செய்திடலாம். ஆனந்த், நீங்க என்னைக்கு வந்தாலும் இதைத்தான் சொல்ல போறோம். ஆனா டிசைனா சொல்ல போறோம். கலெக்ஷன் நம்ம கேளுங்க சுவாமி. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அந்த மேல உள்ள பாகம் வந்துட்டு அப்பன், நடுவில் இருக்கிறது வந்துட்டு ஆவடி வந்துட்டு அம்பாள், அப்படிதான் நானும் பார்த்துட்டு இருந்தது. ஆனா பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, கீழே உள்ள பாகம் பிரம்ம பாகம், நடுவில் உள்ள விஷ்ணு பாகம், மேல உள்ளது ருத்ர பாகம்ன்றாங்க. இது என்னன்றது எனக்கு புரியல எனக்கு அது. அப்புறம் இன்னொன்னு, பிரம்மம்னா தொடக்கம் அர்த்தம், விஷ்ணுன்னா காத்தல் அர்த்தம், அடுத்து ருத்ரன் அப்படின்னா முடிவுன்னு அர்த்தம். அப்போ எல்லா உயிர்களுக்கும் உங்க கால் பாகம் என்னது? உங்களுடைய கால் பாகமும் பிரம்ம பாகம் தான். உங்களுடைய கால் பாகமும் பிரம்ம பாகம், அங்கதான் தொடங்குது உடம்பு. புரியுதுங்களா? உங்களுடைய நாபி இருக்குல்ல, வயிறு இருக்கிறனாலதான் சாப்பிடுறோம், வயிறு தான் நம்மளை காப்பாத்துது. அதனால இது
நாபி என்னது? நம்மளுடைய நாபி விஷ்ணு பாகம், விஷ்ணு நம்மளுடைய பாகம், சிரசு ருத்ரபாகம். சிவன் பாகம், ருத்ரபாகம். முடிவு, ருத்ரம்னா முடிவுன்னு அர்த்தம், முடிவுன்னு அர்த்தம். சமஸ்கிருதத்துல பிரம்மம்னா தொடக்கம், விஷ்ணுனா காக்கிறது, நிலைபேறு செய்வது, ருத்ரம்னா இது எல்லாத்துக்கும் பொருந்தும், எல்லா இடத்துக்கும் பொருந்தும். அதனால அங்க பிரம்மன் இருக்கிறதா வச்சு. ஆனா கீழே இருக்கக்கூடிய கோமுகமுடைய ஆவுடையார் அன்னை பராசக்தியையும், மேல இருக்கக்கூடிய பானம் என்பது அப்பனையும், அம்மையப்பராக இருக்கின்ற காட்சியைத்தான் அது கொடுக்கிறது அப்படிங்கறத எல்லா நூல்கள்லையும் வலியுறுத்துறாங்க. ஆனா நம்ம கீழே இருக்கிற இன்னைக்கு என்ன பார்த்து என்ன சாத்திடுறோம்? அது வஸ்திரமே கூடாது, வஸ்திரமே கூடாது. எது கூடாது? நீங்க வஸ்திரம் போடலாம், யாருக்கு வஸ்திரம் போடக்கூடாது? நடராஜருக்கு. ஏன்னா நடராஜர் வரல. நீங்க இவருக்கு போடலாம், சோமாஸ்கந்தருக்கு பட்டாடை போடலாம், எல்லாம் போடலாம், எல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் சரி, ஓகே. அருமையான கேள்வி. புரிஞ்சுதுங்களா சாமி? புரிஞ்சுதுங்களா? என்ன சொன்னு புரிஞ்சுதுங்களா? நல்லது, நிறைவு செஞ்சிடலாம். நிறைவு செய்யும் அவர் தான் கட்டி இருக்குல்ல, அப்புறம் என்ன உங்க வீட்டுல நீங்க உங்ககிட்ட வேஸ்ட் இருக்குன்னு காட்டுறீங்களா? அவருக்கு கட்டாம இருக்கு, ஆணுறுப்பெல்லாம் தெரியுது, அதெல்லாம் கஷ்டமா இருக்குன்னா நீங்க கட்டலாம். அவர் தான் கட்டி தானே வர்றாரு, கட்டி தானே அந்த சிற்பமே கட்டி தானே வருது, ட்ரெஸ் போட்டு தானே வருது. இது என்ன சொல்ல வருதுன்னா, ஏன் ட்ரெஸ்ல அவன் இருக்கான்றதான் நம்ம கிட்ட காட்டுது. நான் உடுப்பு போடுறேன்ல, ஏன் ட்ரெஸ்ல அவன் இருக்கான், என் வீட்டு பையன் என் ட்ரெஸ்ல இருக்கான் அப்படின்ற அந்த முறைப்பதான் அது காட்டுது. நான் என்னப்பா உன கொடுக்க வந்தேன்னு சொல்றதுதான் விஷயம். நீ போட்டா போட்டுங்க, தவறு இல்ல. 5 பொருட்களையும் மறைக்காம என்ன வேணாலும் பண்ணுங்க. நீங்க மாலை போட்டுக்கோங்க, அவனுக்கு அலங்காரம் பண்ணுங்க, நீங்க ஈவன் செயின் கூட போட்டுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் அதுல தரவு சொல்லல, உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்க பண்ணுங்க. ஆனா அதுல இருந்து நீங்குவதற்காகத்தான் அவன் ஆடுறான். நம்ம செயின்ல இருந்து நீங்கணும், உடையில இருந்து நீங்கணும், உடைமையில இருந்து நீங்கணும்ன்றதுக்காகத்தான் அவன் கஷ்டப்பட்டு ஆடிட்டு இருக்கான். ஆடாமல் ஆடுகிறேன், பாடாமல் பாடுகிறேன், கஷ்டப்பட்டு ஆடிட்டு இருக்கிறதே அதுக்காகத்தான். ஆனா அவனுக்கு என்ன பண்ணிருக்கோம், மாலையை போட்டு அவனை நம்ம ஆடி. அதனால என்னமோ அவனை பார்த்து முடிச்சுக்கோங்க. சரி, உங்களுக்கு தெரிஞ்சது அடியே தெரிஞ்சதை சொல்றேன். கேளுங்க ஜானகியம்மா, கேளுங்க. ஒரு உத்ராட்ச மாலை மட்டும் சின்னதா போடலாமாங்க? அது போடலாம், ருத்ராட்ச மாலை போடலாம், மலர்கள் கொண்ட மாலைகள் போடலாம். மலர்கள் கொண்ட மாலை, நீங்க மல்லிப்பூ மாலை, சம்பங்கி மாலை, இதெல்லாம் சன்னமா கோர்த்து அப்படியே அவனை மறைக்காம அப்படி போட்டு அழகு பார்க்கலாம். முழுவதுமா நீங்க மாலையெல்லாம் எல்லா மாலையுமே போடலாம், எல்லாமே பண்ணலாம். அது ஒண்ணும் இல்லை. அது பெருமானுக்கு மலர் வழிபாடு என்பது கூடுதல் மகிழ்ச்சி தான், அது தவறு இல்லை, அதெல்லாம் தவறு. அதுக்காக மலரே போடாம வழிபாடு செய்யுங்கன்னா நான் சொல்றேன், மலர் மாலை போடுங்க, அது பெருமானுக்கு. ஒரே ஒரு கேள்விங்க, சொல்லுங்கம்மா. ஏன் எல்லா சுவாமிகளுக்கும் பூணூல் போடுறாங்க? எனக்கு தெரிஞ்சு யாருமே அந்த மாதிரி எல்லா தெய்வம் அது அவங்களுக்கு எல்லாருமே ஈவன் இறைவனுக்கு கூடமே பூணூலை சாத்துறாங்க. எதுக்கு அந்த பூணூல் சாத்துறாங்க? அந்த இறைவன் பூணூலோட அவர்தான் உருவமே இல்லை, எதுவுமே இல்லை, ஜோதி வடிவம், அப்படியே அந்த பூணூலை போடுறாங்க. பிள்ளையாருக்கு இருக்கு, முருகனுக்கு இருக்கு, எல்லாருக்குமே இருக்குது. இது ஏன் பண்றாங்கன்றது தெரியல. இது வழக்கத்துல உண்டா அப்படிங்கறது ஒரு தெளிவுபடுத்து. திருமுறையில சொல்லியிருக்காங்க இறைவனுடைய மேல முப்புரி நூல் இருக்கிறதா. 3 புரி என்பது எதுன்னா 3 விஷயங்களை அது அவங்க கிட்ட இருக்குன்னு காட்டுது. 5 புரியிலையும் போடுவது உண்டு. நீங்க பாத்தீங்கன்னா திருமாங்கல்யம் பாத்தீங்கன்னா 8 புரியில போடுறவங்களும் உண்டு. திருமாங்கல்ய கயிறு பாத்தீங்கன்னா, திருமாங்கல்யம் அந்த தங்கத்துல சொல்றேன், 8 புரி, 5 புரி, 3 புரி அப்படிலாம் போடுற வழக்கம் உண்டு. எதுக்காக போடுறோம்? நான் பெரிய ஆளு, என்கிட்ட இவ்வளவு காசு இருக்குன்னு காட்டுறதுக்காக ஒரு புரி. அது எப்படி ஒரு 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 3 ஸ்டார் இருந்தா ஏட்டையா, 2 ஸ்டார் இருந்தா இவரு, 1 ஸ்டார், அது மாதிரி அந்த நூலை வச்சு அவங்க எவ்வளவு படிச்சிருக்காங்கன்னு காட்டுறதுதான். ஒரு காலத்துல எவ்வளவு நூலறிவு இருக்குன்னு காமிக்கிறதுக்காக. அந்த காலத்துல ஆண்கள் சட்டை போட மாட்டாங்க. இவன் படிச்சிருக்கான, அந்த காலத்துல சர்டிபிகேட் கிடையாது, ரெசியூம் கிடையாது, எதுவும் கிடையாது. இவன் படிச்சிருக்கானா இல்லையான்னு காட்டுவது நூல். அந்த நூலை வச்சுதான் ஒரு வேதம் படிச்சா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. புரிஞ்சுங்களா? அதுக்காகத்தான் நூல் போடப்பட்டது. இந்த நூல் என்பது அதற்காகத்தான் வந்தது. அதனால இறைவன் எல்லாத்துக்கும் அதிபதின்றனால அவனுக்கு அந்த மாதிரி வச்சு வழிபாடு செய்வோம். ஆனா நீங்க உருவத்துக்கு போட்டுக்கோங்க, சிவலிங்க திருமேனிக்கும் போடுறீங்களே, போடுங்க. சிவலிங்க திருமேனி அம்பாளுக்கும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அம்பாளுக்கும் நூல், இப்போ அம்பாளுக்கும் முப்புரி நூல். எப்படி பெண்ணானவளுக்கு நீங்க தான் பெண்ணுக்கு சேலையும் கட்டுறீங்க, பெண் நூலும் போட மாட்டான். ஒண்ணு நீங்க அவளை பெண்ணா பார்க்க கூடாது, பெண்ணா பார்த்தா நூல் போடக்கூடாது,
முப்புரி நூல் போடக்கூடாது. இல்ல அவளை நான் பெண்ணா பார்க்கல இறைவியா பாக்குறோம்னா மத்த உபச்சாரங்கள்லாம் பண்ணக்கூடாது. பெண்ணுக்கான உபச்சாரங்கள் பண்ணக்கூடாது. பெண்ணுக்கான எல்லா உபச்சாரமும் பண்ணுவீங்க, அதே சமயத்துல பெண்களுக்கு போடக்கூடாத பூணூலையும் அம்பாளுக்கு போடுவீங்கன்னா இது எப்படி எந்த கணக்குன்னு புரியல. அதனால லிங்க திருமேனியில நான் நிறைய பேசிருவேன். எங்க அடியார்களுக்கு தெரியும், எல்லாரையும் மாத்தி வச்சிருக்கேன். எங்க அடியார்களுக்கு எப்படி லிங்க திருமேனியை வழிபாடு செய்யணும்னு புது பரிணாமமே கொடுத்துருக்கோம். லிங்க திருமேனியை எப்படி வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு பண்ணா ஞானம் வரும்னு ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக் எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. இப்ப புதிய அடியார்களுக்கு சொன்னா என்ன கல்லால் அடிச்சுட்டு எல்லாரும் போயிடுவாங்க. அதனால அவங்க இப்போதைக்கு நான் எதுவும் சொல்லல. நான் தனியா வாய்ப்பு இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா நிறைவு செஞ்சிடலாம். திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அடியார்கள்லாம் உத்தரவு வாங்கிக்கலாம். எல்லாரும் வெள்ளிக்கிழமை மீண்டும் 8:30 சந்திக்கலாம் என்று சொல்லி அத்தனை அடியார் திருவடி தாமரைகளையும் பணிந்து வணங்கி விடைபெறுகிறேன்.